ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த வேளையிலே தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கொஞ்ச நேரம் உங்களை திசை திருப்ப வேண்டும் என்று நான் வாஞ்சிக்கிறேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. வாசிப்போம். யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். யோபுவின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 18வது வசனம். அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். வசனம் 6 வாசியுங்கள். 6 அதே அதிகாரம் 6வது வசனம். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். வசனத்தின் மீது கைகளை வைப்போம். ஆண்டவர் இந்த காலை வேளையிலே நம்மோடு பேசட்டும். எல்லாரும் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே, என்னோடு பேசுகிற கர்த்தர் மனிதன் பேசுகிற பிரகாரமாக அல்ல. Man does not live on bread alone, but every word that comes from the mouth of God. தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, பலவிதமான நோக்கங்களோடு, தேவைகளோடு, எதிர்பார்ப்புகளோடு, மன உளைச்சல்களோடு கூட பதிலே தெரியாம, விளங்காம, நோக்கமே புரியாம ஒருவேளை நாம் இந்த இடத்துல வந்திருக்கலாம். ஆண்டவரே, ஒருவேளை அப்படி வந்திருப்பார்களே ஆனால் இந்த காலை வேளையிலே அந்த பர்பஸை நீங்க வெளிப்படுத்துங்க, இந்த நோக்கத்தை தெரியப்படுத்துங்க. அவர்கள் பயணிக்க வேண்டியதான இந்த பயண தூரத்தையும் கர்த்தர் அவர்களுக்கு அபியாசப்படுத்தி தாங்க, அனுகூலம் பண்ணித்தாங்க, குறைவுகளை நிறைவாக்கும். அடியானை முற்றிலும் மறைத்து இந்த இடத்துல நீர் மாத்திரம் மகிமைப்படுவீராக. சகல துதியும் கனமும் மகிமையும் ஒருவருக்கே செலுத்துகிறோம், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். மீண்டும் இந்த 2 வசனத்தை வாசியுங்கள். அவன் கூடாரத்தில் வெளிச்சம் அந்தகாரப்படும். அவன் விளக்கு அவனுடனே அணைந்து போம். 18. அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்திவிடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, ஒருவேளை வாக்குத்தத்தத்தை எதிர்பார்த்து வந்திருக்கலாம். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கு ஆசீர்வாதமா நம்மோடு பேச போகிறார் என்கிற மனநிலையோடு வந்திருக்கலாம். நீங்கள் எப்படி வந்திருந்தாலும் அந்த மனநிலைமையிலே கர்த்தர் ஆசீர்வதிக்க அவர் வல்லமை உள்ளவர். என்னது கர்த்தருடைய வார்த்தை. எனக்கு தேவன் கடந்த நாட்களிலே கொடுத்த இந்த வசனத்தை நான் ஆய்வு செய்து தேவன் கொடுத்த ஞானத்திலே அவர் என்ன பேச சொல்லுகிறாரோ அதை மாத்திரம் இந்த இடத்திலே பதிவு செய்ய நான் வாஞ்சையோடு வந்திருக்கிறேன். இந்த வசனத்தின் அடிப்படையிலே தலைப்பு என்ன தெரியுமா? வெளிச்சத்தில் இருந்து இருளில் முடித்தவர்கள். வெளிச்சத்தில் ஆரம்பித்து இருளில் முடித்தவர்கள். தலைப்பு போடுங்க. அவர்களுடைய ஆரம்பம் வெளிச்சமாகத்தான் இருந்தது. ரட்சிக்கப்படும் போது ஒரு பிரகாசமான வெளிச்சம், அபிஷேகம் வரும்போது ஒரு வெளிச்சம், தேவனுடைய பர்வதத்துக்கு வரும் பொழுதெல்லாம் வெளிச்சம். ஆனால் முடிவு இருளிலே போய் முடிகிறது. எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த பூமியை எங்கு ஆரம்பிக்கும் போது நீங்கள் கவனிப்பீர்களானால் இந்த பூமியில என்ன இருந்துச்சா? பூமியானது ஆமா இருளில் மூழ்கி இருந்தது. பூமியின் மேல் ஜலம் இருந்தது. அந்த ஜலத்தின் மேல் ஆவியானவர் அசைவாடி கொண்டிருந்தார். There was no light in the world. இந்த உலகத்தில் வெளிச்சமே இல்லை, ஒரு காரிருள். அதே போல when you come to the revelation, the end of the earth, இந்த பூமியின் கடைசிக்கு நீங்க போவீர்களானால் அங்கேயும் என்னதான் முடியுது? காரிருள் வரும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. There will be the heavy darkness
will cover the earth. இந்த பூமியை பயங்கரமான ஒரு அந்தார இருள் மூடப்படும். இது பூமிக்கு நியமிக்கப்பட்ட காரியம். You can't change anything. நீங்கள் நான் எதையுமே இதை மாற்ற முடியாது. இருள் ஆரம்பமானது இந்த பூமி இருள்ல தான் முடியும். அதுதான். ஆனா இந்த வாழ்கிற இந்த வாழ்க்கையில மனுஷனுக்கு மாத்திரம் கர்த்தர் ஒரு வெளிச்சத்தை கொடுக்கிறார். இன்னைக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, நான் சொன்ன ஏற்கனவே செய்திகளை சொல்லியிருக்கிறேன். எப்படி சூரியனும் சந்திரனும் நட்சத்திரங்களும் இல்லாத போது எப்படி வெளிச்சம் இருந்தது. இப்ப நமக்கு வருகிறதெல்லாம் சூரியன் இருந்தால் வெளிச்சம் இருக்கிறது என்கிற நம்பிக்கையில நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். சந்திரன் இருந்தால் இரவிலே வெளிச்சம் இருக்கும் என்கிற நம்பிக்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இவைகள் இல்லாமல் இருக்கும் போதும் கர்த்தரே வெளிச்சமாயிருப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா. அப்படியானால் இந்த செய்தியினுடைய தலைப்பை நீங்கள் நன்றாய் கவனிக்க வேண்டும். வெளிச்சத்தில் ஆரம்பித்த அநேகர் இருளில் முடிவதற்கான காரணம் என்ன? They have started in the light, but they have ended up in the darkness. ஆரம்பமெல்லாம் நல்லதான் இருக்கு, சிறப்பா இருக்குயா, பிரம்மாண்டமா பண்றாங்க. ஆனா முடிவில் என்ன ஆகுது? முடிவினுடைய நிலைமை வேதம் தெளிவாக சொல்லுகிறது. ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதனுடைய முடிவு, there is no matter how you start, there is no matter where you begin. நீங்க எங்க ஆரம்பிச்சீங்க, எங்க நீங்க துவங்குனீங்க, அதெல்லாம் பிரச்சனை இல்லை. இப்ப எங்க முடிக்க போறோம்? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அநேகருடைய வாழ்க்கை வெளிச்சத்திலே ஆரம்பமாகிறது. பிரசங்கி 7:8 வாசியுங்கள். பிரசங்கியின் புஸ்தகத்திலே 7:8 சாலமோன் ஞானி விதமாய் பதிவு செய்கிறார். நான் சொல்லியிருக்கிறேன், ஒரு காரியத்தின் துவக்கத்தை பார்க்கிலும் அதன் முடிவு நல்லது. பெருமை உள்ளவனை பார்க்கிலும் பொறுமை உள்ளவன் உத்தமன். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒரு பதிவு, ஒரு காரியம் என்னவென்றால், எங்க எப்படி ஆரம்பித்தோம் என்பதல்ல, எங்க முடிக்க போகிறோம். How you are going to end up? எங்க நம்முடைய முடிவு இருக்க போகிறது? முடிவின் காரியம் என்ன? வேதத்திலே தெளிவாய் சொல்லுகிறது. இந்த யோபுவின் புஸ்தகத்திலே நான் அலசி ஆராய்ஞ்சிட்டேன். முடிவை பத்தி யோபுவை மாதிரி சொன்ன ஒரு மனுஷனை வேதத்துல எங்கேயும் நீங்க பார்க்க முடியாது. அதனாலதான் அவர் சொல்றார் இந்த 18வது வசனத்துல, இது யாருன்னா, அப்பொழுது சூகியனாகிய பில்தாத் பிரதியுத்தரமாக யோபுவினுடைய நண்பர்களில் ஒருவன் பேசுகிற வார்த்தைகளிலே சொல்லப்பட்ட இந்த பதிவை நீங்கள் கவனிக்க வேண்டும். இது நீதிமானை குறித்து சொல்லப்பட்டவைகள் அல்ல. தேவனுக்கு எதிராய், தேவனுக்கு விரோதமாய், கர்த்தருடைய ஜனத்துக்கு விரோதமாய் கீழ்ப்படியாமையினாலே ஒருவன் உச்சத்தில் வாழ்கிற போது அவனுக்கு நடக்கிற காரியங்கள் என்னன்றத அவர் பதிவு செய்கிறார். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அவர் சொல்லும் போது, அவன் வெளிச்சத்திலிருந்து இருளில் துரத்தி விடப்பட்டு பூலோகத்திலிருந்து தள்ளுண்டு போவான். எனக்கு என்ன நினைவுபடுத்துச்சு தெரியுமா அந்த வசனம்? எத்தனையோ பேர் கல்லறைக்குள்ள போயிட்டாங்க, இருளுக்குள்ள கிடக்கிறாங்க. ஆனா உண்மையான வெளிச்சத்துக்குள் வந்தவர்கள் தான் இருளுக்குள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள். ஆனா வேதத்தில் நீங்க நன்றாய் கவனித்து பாருங்கள்,
ஐஸ்வர்யவானினுடைய அருகாமையில் கீழே விழுகிற துணிக்கி எடுத்து தன்னுடைய பசியை போக்கிக் கொண்டிருந்த லாசரு ஆபிரகாமின் மடியிலே உறங்கிக் கொண்டிருக்கிறான் என்று வேதம் பதிவு செய்கிறது. இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். He was comfortable in the palace of God. தேவனுடைய பரமத்தில் அவர் உண்டாக்கின அந்த பரலோகத்திலே, அந்த மகிமையான இடத்திலே அவன் இளைப்பாறிக் கொண்டிருக்கிறான். எப்படி இது நடக்கு? காரணம் என்ன தெரியுமா? அவன் இருளிலே வாழவில்லை, வெளிச்சத்திலே வாழ்ந்தான். வெளிச்சத்திலே அவனுடைய வாழ்க்கை முடிந்தது. ஐஸ்வர்யவான் அப்படி அல்ல, எல்லாம் உடையவனாய் இருளிலே வாழ்ந்தான். இருளே அவன் வாழ்க்கையாக மாறினது. அவனுடைய முடிவும் இருளாய் போனது. அப்படித்தான் வேதம் பதிவு செய்கிறது. எனக்கு அருமையானவர்களே, அழுகையும் பற்கடிப்புமான காரிருளிலே அவனை தள்ளி போடுங்கள் என்று தேவன் சொல்ல வேண்டிய ஒரு நிலை வந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு 3 பேரை மாத்திரம் நான் அடையாளம் கண்டு உங்களுக்கு காண்பித்து கொடுக்க வாஞ்சிக்கிறேன். There are 3 important persons in the Bible. They have started in the light but ended up in the darkness. ஆரம்பிச்சது வெளிச்சத்துல தான் ஆரம்பிச்சாங்க, ஆனா முடிவு பரிதாபமாய் போனது. அதுக்கான காரணங்கள் என்ன? முதலாவது சிம்சோனுடைய வாழ்க்கை. ஆரம்பம் நல்லதா இருந்துச்சு, ரொம்ப பிரமாதமான லைஃப். He was a mighty man in Israel. பெலிஸ்தர்களை எல்லாம் தவிடுபொடியாக்கினவன், ஓட ஓட விரட்டினவன். எங்கேயாவது கல்யாணத்துக்கு சிம்சோன் வர்றா, the Samson has come to the wedding அப்படின்னாலே அத்தனை பேர் பயந்து நடுங்குவாங்க. பெலிஸ்தர்கள் எல்லாம் கிடுகிடுன்னு ஆடுவார்கள். ஆனால் he has ended up in darkness. அவனுடைய வாழ்க்கை இருளிலே முடிந்தது. இரண்டாவது லோத்துவினுடைய வாழ்க்கை. ஆரம்ப சூப்பர், அருமையான வாழ்க்கை, சுகபோக வாழ்க்கை. யாரோ ஒருத்தர் சம்பாதிக்கிறாங்க, நமக்கு சாப்பாடு கிடைக்குது, நமக்கு நல்ல செல்வாக்கு, போற இடங்கள் எல்லாம் மரியாதை. They are respecting me. பயங்கரமான ஒரு காரியம். ஆனால் he has ended up in darkness. The final one, சவுல். கர்த்தர் இஸ்ரவேலுக்கு முதலாவது ராஜாவாக அவனை உருவாக்கினார். He has started his life in the light. அவனுடைய வாழ்க்கையை வெளிச்சத்திலே ஆரம்பித்து கொடுத்தார். கழுதையை தேடிட்டு வந்தவன், கழுதை மேய்க்கிறவன் கொண்டு வந்து ஆண்டவர் அற்புதமாய் சிம்மாசனத்திலே அமர வைத்தார். ராஜ போஜனம், ராஜ வாழ்க்கை எல்லாம் அவனுக்கு கொடுக்கப்பட்டது. யாருன்னே தெரியாது. அவனுக்காக இஸ்ரவேலின் மூப்பர்கள் எல்லாம் அமர்ந்திருக்க, அவனுக்கு மாத்திரம் பிரத்யேகமாய் வைக்கப்பட்ட முன்னன் தொடையை அவனுக்கு கொண்டு வந்து வச்சாங்க. ஞாபகம் இருக்கிறதா? விருந்து ஞாபகம் இருக்கிறதா? உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு முன்னன் தொடை விருந்து, யாருக்கும் கொடுக்கப்படாத ஒரு பயங்கரமான காளையின் முன்னன் தொடை. அந்த தொடையை தட்டிலே தாம்பலத்தில் வைத்திருக்கிறார்கள். வாஹா, what a wonderful feast. இப்படிதானே இருக்கட்டும் விருந்து. அப்படிப்பட்ட மனுஷன், அவனுடைய முடிவு இருளில் முடிந்தது. தேவனை இல்லாது முடித்தான். இந்த 3 பேரைத்தான் நான் ஆய்வுக்கு எடுத்துக்க போகிறேன். இந்த 3 பேர்லையும் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு விதமான காரியம். சிம்சோனுக்கு கண்களின் இச்சை, லோத்துவுக்கு மாம்சத்தின் இச்சை, சவுலுக்கு ஜீவனத்தின் பெருமை. எனக்கு அருமையானவர்களே, ஒரு மனிதனை
வெளிச்சத்திலிருந்து இருளை நோக்கி இழுக்கிற 3 மிகப்பெரிய சக்தி, மிகப்பெரிய ஆற்றல். ஒரு மனிதனை வெளிச்சத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவனை, வெளிச்சத்திலே வாழ்கிறவனை, தேவனோடு இருக்கிறவனை இழுத்து கொண்டு போய் இருளிலே தள்ளக்கூடிய 3 விதமான நெகட்டிவ் ஆற்றல், தீய சக்தின்னு சொல்லலாம். நெகட்டிவ் வைப்ரேஷன். ஒன்று கண்களின் இச்சை. சிம்சோனுக்கு அப்படித்தான் இருந்தது. 2வது மாம்சத்தின் இச்சை. இந்த மாம்சம் விரும்புறதெல்லாம் கொடுக்கிறது. இப்ப நம்ம எல்லாரும் அப்படித்தான் இருக்கிறோம். 3வது சவுலுக்கு இருந்த ஜீவனத்தின் பெருமை. கழுதை மேய்க்கிறப்ப இருந்த தாழ்மை ராஜாங்கத்தில் சிம்மாசனத்தில் உட்கார்ந்த பிறகு தாழ்மை இல்லைங்க. அருமையானவர்களே, இதைத்தான் நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். முழு பாடத்தையும் சொல்லிட்டேன். ஆத்மா கர்த்தரை ஸ்தோத்திரி. இப்ப கூட போட்டா பரவாயில்ல. ஏன் இந்த நிலைமைக்கு வந்தேன் தெரியுமா? சில ஆடு ஓடிடுது. புரியுதுங்களா? நான் கண்ணை மூடி ஆத்மாவை கர்த்தரை ஸ்தோத்திரி போடும்போது சில ஆடுகள் மந்தையில் இல்லை. அது எந்த சிங்கம் களவாண்டு போச்சுன்னு தெரியல. எந்த சிங்கம், இந்த புலி, எந்த சிறுத்தை இதுக்கு ஆக்டிவா வேலை கொடுத்துட்டு இருக்குன்னு எனக்கு தெரியல. அந்த சிங்கத்தை உதைக்கணும். அதை அடிச்சு நொறுக்கிட்டோம்னா இங்க இருந்து திருடு போகாது ஆடு. அல்லேலூயா. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப இப்ப எனக்கு ஒரு ஆத்தும திருப்தி. செய்தியை முழுசா என்ன செஞ்சிட்டேன்? சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் கேட்கறதெல்லாம் அடிஷனல். நீங்கெல்லாம் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், அதுல மாற்றுக்கிறதே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஒவ்வொன்றா நம்ம பார்ப்போம். சுருக்கமான நேரத்துக்குள்ள நான் முடிக்கணும். நான் எவ்வளவோ முயற்சி பண்றேன், கர்த்தர் விட்ட வழி அவ்வளவுதான். ஆவியானவர்கிட்ட என் ஆவியை ஒப்பு கொடுக்கிறேன். ஸ்தோத்திரம். வாசியுங்கள் நியாயாதிபதிகளின் புஸ்தகம், புக் ஆஃப் ஜட்ஜஸ், சாப்டர் 16 verse 4 onwards. 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். அவரிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய், நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும் நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். போதும், நல்ல கவனிங்க. 13வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிக்க கேட்போம். 13 verse 25. அவன் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்திலே இருக்கையில் கர்த்தருடைய ஆவியானவர் ஏவ துவக்கினார். எனக்கு அருமையானவர்களே, the Samson was stimulated by the spirit of the Lord in between the Sora and Eshtaol. 2 பள்ளத்தாக்கின் நடுவிலே தேவ ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். The Samson has started his life, his career in the light. தேவனுடைய வெளிச்சத்திலே அவனுடைய வேலையை ஆரம்பித்தான். சிம்சோன் சாதாரணமானவன் அல்ல, அவன் நசரேய விரதம் உள்ளவன். இன்னைக்குதான் நம்ம கிட்ட நிறைய பேருக்கு முடி இல்லை. அந்த முடி இல்லாததுக்கு டை அடிச்சுக்கிட்டு கேவலப்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். அப்படித்தானே? முதிர் வயதானவர்களின் மகிமை அவர்கள் நரை. இப்ப நரைச்சிட்டு இருந்த முடி இருந்தா என்ன கேவலம்ங்கிற. எதை போட்டு நீ மறைக்கிற?
அதுக்கு காசு கொடுத்து செலவு பண்ற. எதை போட்டு நீ மறைச்சு என்ன பண்ண போற? ஒரு நாள் கண்டிப்பா அது வெள்ளையாட்ட செய்யும், மாறா. எதுக்கு இந்த தற்காலிக வேஷம்? அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, ஆனா சிம்சோனுக்கு அப்படி அல்ல. 7 ஜடைகள். ஒரு ஜடைய நம்ம ஆளு வச்சுக்கிட்டு அதை 9,000 தடவை பின்னி ஒரு கல்யாணத்துக்கு போறதுக்குள்ள அந்த குடும்பத்தில் எத்தனை சண்டை சச்சரவு. கடைசியில் நான் வர அவ்வளவு பின்னி அழகுபடுத்தி நான் வரமாட்டேன்னு வீட்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கு. அதை கிளப்பி வெளியில கொண்டு போய் உள்ள கார்ல அடைச்சி எடுத்துக்கிட்டு போறதுக்குள்ள ஐயோ 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 ஒரு ஆம்பளை படுற பாடு. எனக்கு அருமையானது. பெருமூச்சு யாரோ விடுறாங்க. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவன். அதுவும் பார்த்தீங்கன்னா 7 ஜடையும் நமக்கு மேல் தொடங்கி கீழ் வரைக்கும்லாம் இல்லை, இவ்வளவுதான். கல்யாணம் ஆகி 15 வருஷம் முடிஞ்சிருச்சுன்னா இவ்வளவுதான். அதுக்கு மேல தாண்ட வாய்ப்பே இல்லை. அதுவும் நீங்க கரூர்ல இருந்தீங்கன்னா அமராவதி ஆத்து தண்ணி காவிரி ஆத்து தண்ணி மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பா நான் சொல்றேன், இதுக்கு மேல தாண்ட வாய்ப்பே இல்லை, வாய்ப்பே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, 7 ஜடை, மகா பராக்கிரமசாலி. He was a powerful and mighty man in Israel. இஸ்ரவேலிலே ஒரு பலம் வாய்ந்தவனாய் பெலிஸ்தர்கள் எல்லாம் நடுநடுங்க வைக்கிறவனாய் இருந்தான். ஆனா இவனுக்கு ஒரு பிரச்சனை இருந்துச்சு. என்ன தெரியுமா? எப்பெல்லாம் இவன் வெற்றியை காண்கிறானோ அப்பெல்லாம் ஒரு வேசியை தேடி ஓடுகிறவனாய் இருந்தான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இருளிலே இருந்த இந்த வெளிச்சத்திலே இருந்த இந்த சிம்சோன் இருளை நோக்கி ஓடிக்கொண்டே இருக்கிறான். நல்ல பராக்கிரமசாலி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஒரு முறை எல்லாம் பெலிஸ்தர்கள் எல்லாரும் வருகிறாங்க அப்படின்னு சொன்னதுதான். அசால்ட்டா கோட்டையெல்லாம் அடைச்சாச்சு. அந்த கோட்டைக்குள்ள நான் இருக்கிறான். கோட்டைக்குள்ள ஒரு வேசியின் வீட்டில் இருக்கிறான். எப்பா பெலிஸ்தர்கள் எல்லாரும் மேல வந்துட்டாங்க பான்னு சொன்னதுதான். அசால்ட்டா போய் கோட்டை தாழ்பாடோடு கூட நிலையோடு கூட பேர்த்து கொண்டு மலையில கொண்டு போய் போட்டுட்டான். இப்ப அவங்க எல்லாம் மறுபடி கொண்டு வரணும்னா பல லட்சம் ரூபாய் செலவு பண்ணணும். கோட்டை தாழ்பாலவே ஏண்டா, கோட்டை கதவு இருந்தா தானே நீ கதவை மூடுவ. இனி நான் வர்றதை எவனுமே தடுக்க முடியாதுடா. கோட்டை கதவை உடைச்சி தூக்கி கொண்டு போய் உடைச்சி போட்டிருந்தா கூட அங்கேயே சரி பண்ணி மாட்டிருப்பானுங்க. இப்ப கோட்டை கதவையே தூக்கிட்டு போய் நிலையோட பேத்துக்கிட்டு போய் இனி வாழ்நாள்லயே இனிமேல் இந்த கோட்டை கதவு போடக்கூடாது. அவ்வளவு பராக்கிரமசாலி. ஆனா எப்பையெல்லாம் வெற்றி காண்கிறானோ, எப்பையெல்லாம் வெற்றி அவனுக்குள் வருகிறதோ அப்பையெல்லாம் இவனுக்கு இருந்த ப்ராப்ளம் கண்களின் இச்சை. கண்களுக்கு தீனி போடுற ஒரு காரியம். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, மொபைல்ல ஏன் தெரியுமா நம்ம எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம்? கண்களுக்கு தீனி போடுகிறோம். கண்கள் பார்க்கிறதுனால் திருப்தி ஆகிறதில்லை என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப கண்களுக்கு தீனி போட்டுக்கிட்டு இருக்கிறோம். சிம்சோன் அப்படித்தான். இவன் திருப்தி அடையவே இல்லை. இவன் போற இடங்கள் எல்லாம் அம்மா அப்பாட்ட சொல்றான், நான் பெலிச்சரில் ஒரு பெண்ணை பார்த்தேன், அந்த பெண் எனக்கு என்னுடைய கண்களுக்கு இன்பமாயிருக்கிறாள். அப்படி என் கண்ணுக்கு கவருது, கண்களின் இச்சை. அவன் அந்த போய் அப்படியாவது மேரேஜ் பண்ணிக்கணும்னு போறான். அங்கேயும் பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சு. அடிச்சு நொறுக்கிறான். 300 நரிகளை பிடிக்கிறான்.
300 நரிகளை பிடித்து அப்படியே கட்டி பந்தங்களை உருவாக்கி பெலிஸ்தருடைய வெள்ளாண்மையிலே விட்டு வெள்ளாண்மையிலே அவங்க எல்லாத்தையும் அழித்து போடுகிறான். அவ்வளவு பராக்கிரமசாலி. இந்த கண்ணுல பிடிபட்டு போயிட்டான், கண்களின் இச்சையினால். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை நல்ல கவனிங்க. இன்னைக்கு இப்ப சிக்கனது என்ன தெரியுமா? கண்களின் இச்சை எங்கிருந்து ஆரம்பித்தது? அவனுடைய வாழ்க்கையில வெற்றியெல்லாம் வருகிற போது, பலசாலியா இவன் ஜெயிக்கிற போது, இவன் தேடி போன இடம் என்ன? இருளை தேடி போகிறான். நாம வெற்றி பெற்றா வர வேண்டிய இடம் எது தெரியுங்களா? கர்த்தருடைய சமூகம். அல்லேலூயா. நாம ஜெயிச்சோம்னா அந்த ஜெயத்தை சொல்ல வேண்டிய முதலிடம் எது தெரியுமா? தேவனுடைய சமூகம். அல்லேலூயா. அதுதான் உண்மை. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் தேவனுடைய பிரசன்னத்துக்கு வராம, அவருடைய சமூகத்துக்கு வராம இவன் போய் இருளை தேடி தேடி போயிட்டு இருக்கிறான். இப்ப தெளிலாள் என்பவள் ஒருத்தி இருக்கிறான். அந்த வசனத்தை தான் நம்ம வாசிச்சோம். 16வது அதிகாரம் 4வது வசனத்திலிருந்து நம்ம வாசிச்சோம். வாசிங்க மறுபடியும். அதற்கு பின்பு அவன் சோரேக் ஆற்றங்கரையில் இருக்கிற தெலிலாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீயோட சிநேகமாயிருந்தான். அவரிடத்திற்கு பெலிஸ்தரின் அதிபதிகள் போய் நீ அவனை நயம் பண்ணி அவனுடைய மகா பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்றும், நாங்கள் அவனை கட்டி சிறுமைப்படுத்துகிறதற்கு எதினாலே அவனை மேற்கொள்ளலாம் என்றும் அறிந்து கொள். அப்பொழுது நாங்கள் ஒவ்வொருவரும் 1100 வெள்ளிக்காசு உனக்கு கொடுப்போம் என்றார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நல்ல கவனிங்க. தெளிலாள் என்பவள் ஒரு இடத்தில் இருக்கிறாள், அவளோடு அவன் சிநேகமாய் இருக்கிறான். இப்ப தெளிலாள் சிம்சோனை பிடித்து வைத்திருக்கிறாள். சிம்சோன் நினைக்கிறான் நான் தான் தெளிலாளை பிடிச்சு வச்சிருக்கிறேன்னு. இல்ல, சிம்சோன் தெலிலாள் இடத்திலே அகப்பட்டு கொண்டிருக்கிறான். இப்படி சொல்லலாம். தெலிலாள் சிம்சோனை, இந்த பராக்கிரமசாலியை பிடித்து வைத்திருக்கிறாள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, இவன் போய் அங்க சந்தோஷமாய் இருக்கிற நேரங்களில் எல்லாம் இப்ப என்ன தெரியுமா? பெலிஸ்தர்கள் இவன் இங்க வர்றான்னு தெரிஞ்ச உடனே முதல்ல போனதே தப்பு. இரண்டாவது, பெலிஸ்தர்கள் இருக்கிற இடத்துக்கு போய் அங்கு உள்ள ஒரு பெண்ணை இவன் தெரிந்து கொண்டது இரண்டாவது மிகப்பெரிய தவறு. எதிரிகளின் பாளையத்திலேயே அவன் போய் இருளுக்குள் அகப்பட்டு கொண்டான். இவன் வெளிச்சத்துக்காக உண்டாக்கப்பட்டவன். இவன் அநேகருக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக தேவன் இவனை நியமித்து வைத்திருக்கிறார். இவனுக்குள் ஒரு நசரேய விரதம் இருக்கிறது. இவனுக்குள் தேவ அபிஷேகம் இருக்கிறது. 7 ஜடை வைத்திருப்பதனால் அவன் பலசாலி அல்ல. தேவ அபிஷேகம் அவனுக்குள் இருக்கிறதுனால் அவன் பலசாலி. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, நீங்க டைய அடிச்சாலும் சரி அடிக்காட்டாலும் சரி, தேவ அபிஷேகம் இருந்தாதான் அழகு. நீங்க அல்லேலூயா. தேவ அபிஷேகம் இல்லைன்னா நீ என்ன மேக்கப் போட்டாலும் உன் அசிங்கத்தை யாராலும் மறைக்க முடியாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப ஆண்டவர் இந்த பலசாலி என்பவனை எதற்காக கர்த்தர் திட்டம் பண்ணி நோக்கத்தோடு வைத்தாரோ அந்த நோக்கத்தை இவன் உணராதவனாய் இவன் போய் தெளிலாளின் மடியில் படுத்துக்கிட்டான். எனக்கு அருமையானவர்களே, இப்ப தெளிலாள் என்ன தெரியுமா? இவள் கொஞ்சம் கொஞ்சமாக அவனை பலகீனப்படுத்த தொடங்கினாள், சிறுமைப்படுத்த தொடங்கினாள். இப்ப சிறுமைப்படுத்த தொடங்கினாள். எதற்காக? இவன் ஆரம்பத்தில் உண்மையாவே இந்த சிம்சோனை நேசித்தவள் தான். ஆனா இப்ப ப்ராப்ளம் என்ன தெரியுமா? வேதம் சொல்லுகிறது, நியாயாதிபதிகளின் காலத்திலே பெலிஸ்தியர்கள் நடுவிலே 5 ராஜாக்கள் இருந்தார்கள். அதாவது 5 அதிபதிகள் இருந்தார்கள்.
இந்த 5 அதிபதிகளும் ஒன்றாய் சேர்ந்து வந்து தெலீலாளிடத்திலே பேசுகிறார்கள். நீ உன்னை தேடி சிம்சோன் வர்றான்ல, அவனை நயம் பண்ணி அவனுடைய பலம் எதினாலே உண்டாயிருக்கிறது என்பதை அறிந்து எங்களுக்கு சொல்லுவேன்னு சொன்னா, நாங்க ஒரு ஆள் எவ்வளவு தருவோம்னு சொல்றாங்க? 1100. அருமையானவர்களே, நமக்கு 20 வெள்ளிக்காசு தெரியும், 10 வெள்ளிக்காசு தெரியும், 30 வெள்ளிக்காசு தெரியும். உங்களுக்கு 5500 வெள்ளிக்காசு தெரியுங்களா? The 5500 silver coin has been given to Delilah. 5 ராஜாக்களும் ஒரு அதிபதி எவ்வளவு தரேன்னு சொன்னா 1100 வெள்ளிக்காசு. அருமையானவர்களே, லக்ஸூரியஸா வாழலாம், அற்புதமா வாழலாம், ஆடம்பரமாய் வாழலாம். இந்த 5500 வெள்ளிக்காசு அவளுடைய அடுத்த 10 தலைமுறைக்கு போதும். There was a biggest amount in her life. எனக்கு அருமையானவர்களே, இவளுக்கு காசு மேல இச்ச. நல்ல கவனிங்க, பெலிஸ்தியர்களுக்கு இவனை பிடிக்கணுங்கிற ஆர்வம், இவளுக்கு 5500 வெள்ளி வரப்போகுதுங்கிற ஆர்வம். ஆரம்பிச்சிட்டா, சிறுமப்படுத்த தொடங்கிட்டா, பலகீனப்படுத்த தொடங்கிட்டா, இருளுக்குள் மூழ்க ஆரம்பித்து விட்டான். நல்ல கவனிங்க, கண்களின் இச்சை ஒரு நாள்ல உங்களை காரிருளில் தள்ளிராது. கொஞ்சம் கொஞ்சமா உங்களை இருளுக்குள் கொண்டு போய் நீங்கள் எழும்பவே முடியாத ஒரு கட்டம் வரும் பாருங்க. அப்பதான் we will come to realize I am in the deep darkness. நான் ரொம்ப காரிருளில் கிடக்கிறேன்றத அப்பதான் உணர வைக்கும். ஆனா பிரயோஜனம் இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, சிம்சோனுடைய வாழ்க்கை இப்ப அவன் நினைக்கிற ஒவ்வொரு முறையும் நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. 3 முறைக்கு மேல அவள் ஏமாற்றுகிறாள். அப்பவே ஒரு நல்ல மனுஷனா இருந்தா அவன் என்ன செஞ்சிருக்கணும்? இவ என்னை வஞ்சிக்கிறா, இவ எனக்கு உண்மையா இல்ல, இவ பொய்யான காரியத்தை செய்யறா, இவளை என்னை பெலிஸ்தர்கள் கையில பிடிச்சு கொடுக்க பார்க்கிறா, இவ தந்திரமா என்னை வசப்படுத்துகிறா, என்கிட்ட உண்மையான அன்பு இல்ல இவள்கிட்ட அப்படின்ன உடனே இவன் விலகி இருக்கணும். உண்மையா இல்லையா? எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, உலகத்துல சொல்லுவாங்க, ஒரு பானைக்கு ஒரு சோர் பதம். அருமையான தேவ பிள்ளைகளை, சில பேர்கிட்ட முதன் முறையே நம்ம பேசுறோம் பாருங்க, அவங்க யாருன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். We'll come to realize அவங்க பேசுற அந்த அப்ரோச், the first impression is the best impression சொல்லுவாங்க. முதல்ல முறையா நம்ம அப்ரோச் பண்ணி பேசுறோம் பாருங்க, அதுதான் அவங்களுடைய உண்மையான வாழ்க்கை, உண்மையான காரியம். அதுக்கப்புறமெல்லாம் நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இவள் முயற்சி பண்ணி கொண்டிருக்கிறாள். ஆனா அது தெரியாம அந்த கண்களின் இச்சையினாலே அவன் தொடர்ந்து அதிலேயே பயணித்துக் கொண்டிருக்கிறான். இருளுக்குள்ளாகவே உழன்று கொண்டிருக்கிறான். சரி, எந்திரிச்சு போனவனா தானே இருந்திருக்கணும். பச்சையான உலராத பச்சையான நாரில் கயிறுல கட்டுனா என் பலம் போயிருங்கிறான். 7 ஜடையும் கட்டுறாங்க, அவன் அத்துக்கிட்டு எல்லாத்தையும் புட்டிங்கிட்டு போயிட்டான். உடனே அழுகிறான். இவன் அழுகிறது எதுக்கு தெரியுமா? அன்பினால அழுவல. என்னை நீ வஞ்சிச்சிட்ட, என்னை ஏமாத்திட்ட, என் மேல உனக்கு பாசமே இல்லை. அருமையான தேவ பிள்ளைகளை, இன்னைக்கு அப்படித்தான் சில பேர், என் மேல உங்களுக்கு பாசமே இல்லை அப்படின்னா ஆடி தள்ளுபடியில போட்டிருக்கிறான்னு அர்த்தம். இல்லைன்னா குடும்பம் ஆடிரும்.
மரியாதையா கூட்டிட்டு போய் ஆமா 500 ரூபாய்க்காவது ஏதாவது எடுத்து கொடுத்துட்டு வந்துரு, முடிஞ்சு போச்சு. இல்லைன்னா லட்சக்கணக்கில் செலவு பண்ண வேண்டியது இருக்கும். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, பாசமே இல்லை, அன்பே இல்லை. இது எதுக்கு அடி போட்டு தெரியுமா? இவனால ஒரு பிரயோஜனமும் இல்லை. நமக்கு 5500 வெள்ளி காசு கிடைக்க போகுது. அருமையான தேவ பிள்ளைகளை நல்ல கவனிங்க. கண்களின் இச்சை சிம்சோனால மீற முடியல. இவனை வருத்தப்படுத்திட்டே இருக்கும்போது சிம்சோனுக்கு யாருக்கிட்டையுமே சொல்லக்கூடாத ரகசியத்தை என்ன பண்ணிட்டான்? சொல்லிட்டான். என்னுடைய 7 ஜடையும் சிறைச்சா எடுத்துட்டா என் பலமெல்லாம் போயிடும். மடியில் படுக்க தூங்க வைத்தாள். அந்த பெலிஸ்தியர்களை கூப்பிட்டா அவங்க எல்லாரும் 7 ஜடையும் பத்திரமா ரிமூவ் பண்ணாங்க. எனக்கு ஆச்சரியம் என்னன்னா, 7 ஜடையும் சிறைக்கிற வரைக்கும் நீ என்னடா பண்ண? ஆனா மனுஷனே, என்னையா நீ பண்ண? நீ பெலிஸ்தியர்களுக்கு பராக்கிரமசாலி அல்லவா? 300 நரிகளை பிடித்தவனா நீ? ஒரு பச்சை கழுதை தாடை எழும்ப 1000 பேரை கொன்றவனா நீ? இன்னைக்கு நீ இப்படி போய் சரி மயங்கிறதுலையும் நான் அப்புறம் தான் யோசிச்சேன். தெளிலாள் என்பதின் அர்த்தம் என்ன தெரியுமா? மதிமயக்குகிறவளா. இப்படி தெளிலாள் என்பதினுடைய அர்த்தம் மதிமயக்குகிறவள். இந்த பேரை கண்டாலே நம்மளாம் 150 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் தான் இருக்கணும். பேரு கூட நம்ம கேட்க கூடாது, நமக்கு ஆகாது. அப்படித்தானே? தெளிலாள் என்கிற அவள் அவனை படுக்க போட்டு அவன் 7 ஜடையும் பிடுங்கி போட்டுட்டா. இப்ப பலகீனப்பட்டான், அவன் பலன் இழந்து போனான் எல்லாம். இப்ப அவ சொல்றா என்ன தெரியுமா? டெஸ்ட் பண்றா பாருங்க. முதல்ல மாறிய எப்பா சிம்சோன் எந்திரி, பெலிஸ்தியர்கள் மேல் வந்து விட்டார்கள். இவன் நினைச்சா எல்லாரும் முதல்ல செய்தது போலவே இப்படி இவன் ஏமாற்றுகிறாள் என்று எண்ணி இவன் அப்படி எழும்புனா பாருங்க. எல்லாரும் பக்கத்துல வந்து நிற்கிறாங்க. அவனை விளங்கிட்டார்கள், அவனை கைது பண்ணிட்டாங்க. பலம் இழந்து போச்சு. அருமையானவர்களே, இந்த பலம் எனக்கு ஒரு ஆச்சரியம் பாருங்க. எத்தனை முறை அவள் தெளிலால் ஏமாற்றினாள்? 3 முறை. 3 முறையும் பரிசுத்த ஆவியானவர் அவனை விட்டு எடுபட்டு போகவில்லை. There is a grace period for everyone. ஒவ்வொருவருக்கு ஆண்டவர் கிருபையை கொடுத்திருக்கார், தயவை கொடுத்திருக்கிறார். உன்னை மன்னிக்கிறேன், உன் மேல நான் அன்பா இருக்கிறேன். ஆனா நீ கண்டினியூ பண்ற பாரு, தொடருகிறோம் பாருங்க, அங்கதான் பிரச்சனை ஆரம்பிக்குது. அங்கதான் நம்முடைய வாழ்க்கையில சரிவு ஆரம்பமாகிறது. இருளுக்குள் மூழ்க ஆரம்பிக்கிறோம். ஆண்டவர் எச்சரிப்பு தெளிலால் மூலமாவே கொடுத்தார், வேற யார் மூலமாவும் கொடுக்கல. ஒரு தீர்க்கதரிசியை அனுப்பல, ஒரு மனுஷன் அனுப்பி சொல்லல நீ தவறு பண்ணிட்டு இருக்கிற அங்கெல்லாம் போகாத அப்படின்னு யாரையும் அனுப்பல. தெளிலால் மூலமாவே ஒரு எச்சரிப்பை கொடுத்தார். ஆனா சுதாரிக்கல. அதுக்கப்புறம் தான் சோராவுக்கும் எஸ்தாவோலுக்கும் நடுவில் உள்ள தானின் பாளையத்திலே ஆவியானவர் அவனை ஏவ துவக்கினார். லைட் வந்துருச்சு. 20 ஆண்டுகள் முடிந்தது. 20வது ஆண்டு காலம் தெளிலாலிலே மடியிலே போய் சிக்கி கொண்டான். அவனுடைய வாழ்க்கை இருளிலே முடிந்தது. அருமையானவர்களே, 3 காரியங்களை சொல்லுவார்கள். என்ன தெரியுமா? அவனை முதல்ல கண்களை பிடுங்கினாங்க, பிளைண்ட். 3 காரியம். அவன் எப்படி வெளிச்சத்தில் இருந்தவன் எப்படி காரிருளில் போனான்? பிளைண்ட். முதல்ல அவனுடைய கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு. எப்பா
இந்த இச்சைக்கு காரணமே எதுவா தான் இருந்துச்சு. அப்ப அந்த கண்ணை பிடுங்கிட்டார் ஆண்டவர். கண்ணு பிடுங்கப்பட்டு போச்சு. இரண்டாவது பைண்ட், அவனை கட்டினார்கள். நல்ல கவனிங்க, பைண்ட், அவனை கட்டினார்கள். எல்லாத்தையும் இவன் கட்டிக்கிட்டு இருந்தான் 20 ஆண்டு காலம். இப்ப முதன் முறையாய் இவனை கட்டுவதற்கு கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். அருமையான தேவ பிள்ளைகளை, நாம வெளிச்சத்தில் இருக்கிறோம்னு நிறைய பேர் நினைச்சுக்கிட்டு நம்ம கண்கள் பிடுங்கப்பட்டதை இன்னும் தெரியாம இருக்கிறோம். ஆவிக்குரிய கண்கள் பிடுங்கப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பதை இன்னும் உணராது இருக்கிறோம். கட்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறோம் என்பதை இன்னும் உணராது இருக்கிறோம். மூன்றாவது என்ன தெரியுமா? கிரைண்ட். The first is blind, the second one is bind, the third one is grind. இந்த மூன்றாவது என்ன தெரியுமா? கிரைண்ட்னா மாவரைக்க வைத்தார்கள். நான் கூட நினைச்சேன், என்னடா மாவரைக்க விட்டுட்டாங்களே நம்மால. 300 நிறைய பிடிச்சவன் மாவரைக்கிறான். ஒரு கழுதை தாடை எலும்பை கொண்டு 1000 பேரை கொண்டவன் மாவரைக்கிறான். பெலிஸ்தர்களுக்கு போய் அடிச்சு மாற்று வஸ்திரங்களை அவன் கொண்டு வந்தவன் அவன் இப்ப மாவரைத்துக் கொண்டிருக்கிறான். எதிர வந்த சிங்கத்தை அடிச்சு நொறுக்குனவன், ஒரு சிங்கம் வருது, தட்டிட்டான். திரும்பி போய் வரும்போது அதுல தேன் கூடு இருக்கு, எடுத்து அப்படியே நக்கிட்டு வர்றான். அம்மா அப்பாவுக்கு கொடுக்குறான். அது எங்கிருந்து வந்ததுன்னு யாருக்கும் சொல்லல. ஒரு தேன் கூடு கட்டுற வரைக்கும் வேற ஊர்ல இருந்திருக்கான். ஐயா, யோசிச்சு பாருங்க. ஒரு எலும்புக்குள்ள சுத்தமான இடத்துல தான் தேன் கூடு கட்டும். அசுத்தமான இடத்துல ஒருபோதும் தேன் கூடு கட்டாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, அப்ப போய் எலும்புக்குள்ள, அப்ப இந்த எலும்பெல்லாம் காஞ்சி ட்ரை ஆகி அதுக்கப்புறம் இந்த தேன் உள்ள கூடு கட்டி இருக்கு, அதுல எடுத்தவன் சாப்பிட்டுட்டு வர்றான். அப்படிப்பட்டவன் இன்னைக்கு மாவரை, he was grinding. இதை ஏன் அரைக்க விட்டார் ஆண்டவர் அப்படின்னு, ஏன் பெலிஸ்தர்கள் இப்படி ஒரு பனிஷ்மெண்ட்டை கொடுத்தாங்கன்னு நான் ஆய்வு பண்ணப்ப எனக்கு கிடைச்ச தகவல் என்ன தெரியுமா? ஏண்டா, எங்க பெலிஸ்தர்களின் வெள்ளாண்மையெல்லாம் நீ ஒன்றுமில்லாமல் தீக்கிரையாக்கினாயே, அதுக்கான தண்டனை. ஏன் கண்கள் பிடுங்கப்பட்டுச்சு? எங்களுடைய பெண்கள் எல்லாம் நீ வந்து எங்களுடைய தேசத்துல எங்க வீட்டு வேசியினுடைய வீட்டில நீ தங்கி சுகபோகமா இருந்துட்டு போறியா? உன் கண்ணை பிடுங்கு. எனக்கு அருமையானவர்களே, எங்களை எல்லாம் நீ கட்டி வச்சியா? இந்த ஒன்னே கட்டுறேன் பாரு. எல்லாமே ஆப்போசிட்டா மாறிடுச்சு. அருமையான தேவ பிள்ளைகளை, எதிரிகளை கர்த்தர் நம் கையிலே ஒப்பு கொடுக்க வேண்டுமே ஒழிய நாம எதிரிகளின் கையிலே ஒப்பு கொடுக்க ஒரு நாள் அனுமதிக்க கூடாது. அல்லேலூயா. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில மறைமுகமாக நிறைய தெளிலாக்கள் உண்டு. கண்களின் நீட்சியை உண்டாக்குற தெளிலாக்கள் உண்மையா நம்மளை நேசிக்கிறது இல்லை. உண்மையா பணத்துக்காக எப்படியாகிலும் நம்மை இருளிலே தள்ள வேண்டும் என்பது அவர்களுடைய அல்டிமேட் பர்பஸ், அடிப்படை நோக்கம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, நீங்களும் நானும் வெளிச்சத்தில் இருந்து வெளிச்சத்திலே வாழ்ந்து வெளிச்சத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். இருளை நோக்கி பயணிக்க கர்த்தர் இந்த பூமியில நம்மளை கொண்டு வரல. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, வெளிச்சத்துக்காக நம் ஜீவனை கொடுக்க நாம் தயாராக இருக்க வேண்டும். வெளிச்சத்திலே வாழ்ந்த மனிதன் ஒரு கண்களின் நிச்சயினாலே அவன் இருளை நோக்கி பயணித்தான். இரண்டாவது காரியம், அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, லோத்துவினுடைய வாழ்க்கை, மாம்சத்தின் இச்சை. ஆதியாகமம் 19வது அதிகாரம் 30 முதல் வாசிப்போமே. ஆனால் ஆதியாகமம் 19:30 முதல். உமது கண்களில் உமது அடியனுக்கு கிருபை கிடைத்ததே. இல்லம்மா, 19வது அதிகாரம் 30 முதல் 19.
chapter 19 verse 30. பின்பு லோத்து சோவாரிலே குடியிருக்க பயந்து சோவாரை விட்டு போய் அவனும் அவனோட கூட அவனுடைய 2 குமாரத்திகளும் மலையிலே வாசம் பண்ணினார்கள். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, நன்றாய் கவனியுங்கள். ஆபிரகாமோடு இருந்த நாட்களிலே லோத்துவனுடைய வாழ்க்கை, he was so comfort. ஆபிரகாமுக்கு தான் செல்வாக்கு, ஆபிரகாமுக்கு தான் மரியாதை, ஆபிரகாமுக்கு தான் அந்த அழைப்பு, ஆபிரகாமுக்கு தான் அந்த உயர்வு, ஆபிரகாமுக்கு தான் அந்த மேன்மை. ஆபிரகாமோடு யாரெல்லாம் சேர்ந்து வந்தார்களோ அவர்களுக்கும் அந்த மகிமையும் அந்த பிரசன்னமும் அந்த உயர்வும் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டது. அல்லேலூயா. ஆதியாகமம் 13வது அதிகாரம் 10 இருந்து வாசிப்போமே ஆனால், Genesis chapter 13 verse 10 onwards. அப்பொழுது லோத்து தன் கண்களை ஏறெடுத்து பார்த்து யோர்தான் நதிக்கு அருகான சமபூமி முழுவதும் நீர்வளம் பொருந்தினதாயிருக்க கண்டான். கர்த்தர் சோதோமையும் கொமோராவையும் அழிக்கும் முன்னே யோவாருக்கு போம் வழி மட்டும் சோவாருக்கு போம் வழி மட்டும் அது கர்த்தருடைய தோட்டத்தை போலவும் எகிப்து தேசத்தை போலவும் இருந்தது. அப்பொழுது லோத்து யோர்தானுக்கு அருகான சமபூமி முழுவதையும் தெரிந்து கொண்டு கிழக்கே பிரயாணம் பட்டு போனான். இப்படி அவர்கள் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்தார்கள். நல்ல கவனிங்க. இரண்டாவது மாம்சத்தின் இச்சை. லோத்து ஆபிரகாமோடு இருந்த வரைக்கும் there was no problem in his life. ஒரு பிரச்சனையும் இல்லை. நல்ல வாழ்க்கை, luxurious life. என்னெல்லாம் ஆபிரகாமோடு இருக்கிற வரைக்கும் நல்ல மரியாதை, the great respect எல்லாமே இருந்துச்சு. ஆனா திடீர்னு லோத்துவனுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் ஒரு வாக்குவாதம் உண்டாயிற்று. நல்ல கவனிங்க. பிரச்சனை இங்க இல்ல, பிரச்சனை வேலைக்காரங்கள்ட்ட. வேலைக்காரங்க 2 பேரையும் அடிச்சு பத்தி விட்டுருந்துருக்கணும். ஆனா இந்த வார்த்தையை எப்படா ஆபிரகாம் சொல்லுவாருன்னு அப்படியே காத்து கொண்டிருக்கிறது போல லோத்து இருந்தான். எனக்கு அருமையானவர்களே, ஆபிரகாம் சொல்றாரு லோத்துவை பார்த்து, எப்பா நாம் சகோதரர், நமக்குள்ள சண்டை சச்சரவு வேணாம், பிரச்சனை வேணாம், சாட்சி கெட்டு போகும். ஆகவே நீ என்ன பண்ணு, நீ கிழக்க போனீன்னா நான் மேற்க போறேன், நீ வடக்க போனீன்னா நான் தெற்க போறேன், முதல்ல நீ இடத்தை தெரிஞ்சுக்க. இந்த வார்த்தை எப்படா சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருக்கிறது போல. சில பேர் அப்படித்தானே, பாஸ்டர் என்ன சொல்லுவாரு அதை பிடிச்சிக்கிட்டு நம்ம தொங்கிட்டு நிற்போம். அதை பிடிச்சிக்கிட்டு நல்லதுன்னு 1000 வார்த்தை சொல்லியிருப்பேன், அதெல்லாம் இந்த மரமண்டைக்கு ஞாபகத்துக்கு வராது, அதெல்லாம் இந்த ஞானத்துக்கு எட்டாது. ஆனா ஒரு வார்த்தை கோபத்துல சொன்ன அந்த வார்த்தை தூக்கி பிடிச்சிட்டு நிற்கும். நாங்க தான் எல்லாம், நீ எப்படி சொல்லலாம், எங்களுக்கு எவ்வளவு மரியாதை சமுதாயத்தில். நான் பார்க்கிறேனே மரியாதைய, நான் பார்த்துக்கிட்டு தானே இருக்கிறேன், நான் வெளியே சொல்லாமல் இருக்கிறேன், அவ்வளோதான். நம்ம பிள்ளைகளவே நம்ம கேவலப்படுத்தினா நல்லாவா இருக்கும் அப்படின்னு. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த லோத்து எப்படா அந்த வாய்ப்பு கிடைக்கும் இருந்தது போல, he was so much happy, ரொம்ப சந்தோஷம். நீ எங்கனாலும் போ, தேசம் பறந்து விரிந்து கிடக்கிறது, நீ பிரிஞ்சு போ அப்படின்னு சொன்ன அந்த ஒரு வார்த்தைக்கு எப்படா சொல்லுவாருன்னு காத்துக்கிட்டு இருந்தது போல, எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை சந்தோஷமா புறப்பட்டு போறான். இவனுக்கு தெரியல, நான் அபிஷேகத்தை விட்டு பிரிஞ்சு போறேன். லோத்துவுக்கு தெரியல, பலிபீடத்தை விட்டு நான் பிரிந்து போகிறேன்.
இந்த லோத்துவுக்கு தெரியல, தேவ மனுஷனை விட்டு நான் பிரிந்து போகிறேன். லோத்துவுக்கு தெரியல, தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்டு அழைக்கப்பட்ட ஒரு மனுஷனை விட்டு நான் பிரிந்து போகிறேன் என்கிற எண்ணம் இல்லாமல் போனது. இன்னைக்கு நிறைய பேருக்கு அப்படித்தான். இவங்க நினைச்சுக்கிறாங்க, நான் பிரிஞ்சு போயிட்டா என் பிரச்சனை சால்வ் ஆயிருன்னு. I am sorry to tell you, my dear people of God, you will be in problem, you will be in danger. நீ பெரிய பிரச்சனையில சிக்க போற. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளே, பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி பிரிந்து போகிறான் என்று வேதம் பதிவு செய்கிறது. அப்படியானால் மாம்சத்தினுடைய இச்சை நம்மளோட கூட இருந்தா, நானும் அதே ஆடுதான் மேய்க்கிறேன், அண்ணனுக்கு மட்டும் மரியாதை கொடுக்குறாங்க, அவருக்கு மட்டும் பார் மந்தைகள் பெருகுது, அவர் சொன்னா கேட்குறாங்க, நான் சொன்னா கேட்க மாட்டேங்கிறாங்க. ஈகோ ப்ராப்ளம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், அவங்களுக்குள்ள கருத்து வேறுபாடுகள், இதெல்லாம் இந்த சும்மா இருந்தாலும் நம்மளை உசுப்பேத்தி விடுறதுக்கு ஒரு 10 பேர் நம்மளை சுற்றி இருப்பாங்க பாருங்க. நான் ஏதோ ஒரு விதத்தில் அன்பி நிமித்த திட்டிருப்பேன், இதுக்கு போய் என்ன தெரியுமா சொல்லும், அது எப்படி பாஸ் உங்களை எல்லாருக்கும் முன்னாடி திட்டலாம், சரியில்லை, ஐயா அது நல்லது இல்லைங்க, நானா இருந்தா ஐயா இப்படிலாம் இருக்கவே மாட்டேன். அவ்வளவுதான். அது திகுதுன்னு எரி, அது சும்மாவே எரியும். இப்ப கொளுத்தி போட்டு விட்டா அது வேலையை பார்த்துட்டு அது போய் கறி கஞ்சி ஆக்கி தின்னுக்கிட்டு குடும்பத்தோடு இருக்கும். இது புகைஞ்சிட்டு கிடக்கும். இது புகையிறது மாத்திரமல்ல, எண்ணெயும் போட்டு புகைச்சு வைக்கும். மூச்சு விட முடியாது, நம்ம சத்தம் போட முடியாது. அருமையானவர்களே, இந்த இப்படி சொன்ன வார்த்தைகள் எல்லாம் லோத்துவுக்கு ரொம்ப அப்படி பார்த்தா யோசிக்கிறோம், ஓ அப்படியோ, நம்ம தனியா போனா டெவலப் ஆயிடலாமோ, தனியா போனா நம்ம மல்டி மில்லியனர் ஆயிடுவோமோ, தனியா போனா நமக்கு செல்வாக்கு ஆயிருமோ, தனியா போனா அதிபதி ஆயிடுவோமோ. எப்பா சாமி, உன் பொண்டாட்டியை கூட நீ காப்பாற்ற முடியலப்பா. கடைசியில அவள் உப்பு தூணானாள். ஒரு ஆய்வு சொல்லுது, ஆபிரகாமோட இருந்த வரைக்கும், அபிஷேகம் பெற்றவரோட இருந்த வரைக்கும், பலிபீடத்தில் பலி செலுத்தின எல்லாரும் குடும்பத்தோட வந்தாதான் பலி செலுத்துவாரு. லோத்தே வா, பிள்ளைகளை கூப்பிடு, உன் மனைவி எங்க, அவரை கூப்பிடு, எல்லாரும் வந்தாதான் பலி செலுத்துவாங்க. ஒரு குடும்ப ஜெபம் இருந்துச்சு, ஒரு அழகான ஜெப ஜீவியம் இருந்தது, ஒரு ஜெப வாழ்க்கை, ஒரு பரிசுத்த ஜீவியம். எல்லாரும் ஒன்னா இருந்தாங்க, சமாதானமா இருந்தது, ஒரு பிரச்சனையும் வரல. ஆனா எப்ப தனியா பிரிச்சுக்கிட்டு, ஆமாங்க உங்க அண்ணனோட இருந்தோம்னா நம்ம முன்னேறவே முடியாதுங்க, நம்ம பிச்சுக்கிட்டு போனோம்னா தான் நம்ம வாழ்க்கை நல்லா இருக்கும், நமக்கு என்ன அது இல்லையா, நமக்கு என்ன இது இல்லையா, நம்ம என்ன தரம் குறைஞ்சு போயிட்டோமா, நம்ம என்ன நமக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டாங்களா எல்லாரும், இல்ல இல்ல நம்மளும் யாருன்னு காட்டுவாங்க, போட்டு விட்டாளா. இந்த ஆவி ஆபிரகாமை விட்டு எப்ப பிரியணும்னு எண்ணம் வந்துச்சோ அப்பவே இந்த ஆவி உள்ள வந்துருச்சு. அதனாலதான் சோதோம் கொமோரா பட்டணத்துல ஒரு நீதிமான் இருந்தாலும் நான் காத்துக்குவேன் அப்படின்னு சொன்ன ஆண்டவர், அவர் சொன்ன வார்த்தையின்படியே இந்த குடும்பத்தை காப்பாத்தி இருக்கணும்ல. ஏன் லோத்துவினுடைய மனைவியை காப்பாற்ற முடியல தெரியுமா? அவளுக்குள் இருந்த மாம்சத்தின் இச்சை. அருமையான தேவ பிள்ளைகளே, நீங்க பிரிஞ்சு போய் ஜெயிக்கணும்னு நினைக்காதீங்க. ஒன்னா இருந்தா நீங்க நினைச்சதை விட கர்த்தர் மகிமை அவங்களை பயன்படுத்துவார். அருமையான தேவ பிள்ளைகளை, பிரிவு அப்படிங்கிற ஒரு வார்த்தையை நம்ம எடுக்கவே கூடாது. எனக்கு அருமையான மாம்சத்தின் இச்சை. இன்னைக்கு நாம் எல்லாரும் குடும்பமா, அப்பெல்லாம் அப்படித்தானே, அப்பெல்லாம் பஸ் வசதி கிடையாது, நடந்து போகிறோம், செல்போன் வசதி கிடையாது. நம்ம லெட்ரு போட்டோம்னா 30 நாள் கழிச்சு தான் அவனுக்கு கிடைக்கும்.
அப்போ நம்ம அவனுக்கு கிடைக்கிறப்ப தான் நாமளே போய் சேருவோம். இல்லைன்னா சில நேரங்களில் உறவுகள் எல்லாம் போயிடும். அப்புறம் தான் லெட்டரே வரும், நாங்கள் எல்லாம் குடும்பத்தோடு வர்றோம்னு. இருக்கிற அதுக்குன்னே கோழியெல்லாம் வளர்ப்பாங்க, அதுக்குன்னே ஆடு மாடுகள்லாம் வளர்ப்பாங்க. எல்லாரும் சந்தோஷமா இருந்து இப்போ எல்லாத்தையும் இழந்துட்டு தனிக்கட்டையாக நிற்கிறோம். ஆதரவு இல்லை. போகிற வழியில் கூட அண்ணன் தம்பி அவெல்லாம் வரக்கூடாது, நிப்பாட்டு வெளியில். சரி, நீ மட்டும் நரகத்துக்கு தானே போக போகிற, நீ பரலோகத்துக்காக போக போகிற? நீ தேவனுடைய பிள்ளையே இல்லை, தேவனுடைய அபிஷேகமே இல்லை. நீ பிரிஞ்சு 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 எங்கே போக போகிற? பரலோகத்துக்காக போக போகிற நீ? அதுக்கெல்லாம் வாய்ப்பே கிடையாது. அருமையான தேவ பிள்ளைகளை, லோத்து பிரிஞ்சு போறதுல அவன் சுகபோகமான வாழ்க்கை இருக்கிறதுன்னு நினைச்சுக்கிட்டான். நிறைய பேருடைய வாழ்க்கை அப்படிதான். நம்ம பிரிஞ்சு போனா நம்ம அப்படி வாழ்ந்துடலாம். அன்பான தேவ பிள்ளைய, உனக்கு கொடுத்த பேழையை விட்டு நீ பிரியக்கூடாது, உனக்கு கொடுத்த சபையை விட்டு நீ பிரியக்கூடாது, உனக்கு கொடுத்த குடும்பத்தை விட்டு பிரியக்கூடாது, உனக்கு கொடுத்த கணவனை விட்டு நீ பிரியக்கூடாது, உனக்கு கொடுத்த மனைவியை கொடுத்து நீ பிரியக்கூடாது, உனக்கு கொடுத்த பிள்ளைகளை விட்டு நீ பிரியக்கூடாது, உனக்கு கொடுத்த பெற்றோர்களை விட்டு நீ பிரியக்கூடாது. இதுல எந்த தப்பு நடந்தாலும் உனக்கு ப்ராப்ளம் தான், உனக்கு பிரச்சனை தான். பிரிவுங்கிற எண்ணம், பிரிவுங்கிற வார்த்தையை நீ எப்ப ஏற்றுக்கொள்ளுகிறாயோ அப்போ சோதோம் கொமோராவினுடைய அழிவுக்கு உன் குடும்பம் தயாராயிடுச்சு. அருமையானவர்களே, என்னால சகிக்க முடியலைங்க அப்படித்தான் சொல்லுவாங்க. மருமகளை பார்த்து சொல்லுவாங்க, உனக்கு என்ன மரியாதை கொடுக்குறாங்க, உனக்கு என்ன இங்க நிறைய கிடைக்குது, உனக்கு என்ன வாழ்க்கை, நீங்க தனியா போய் பாருங்க, உங்களுக்கு எப்படி மரியாதை கிடைக்கும் தெரியுமா? எந்த மரியாதையும் வேணா, முதல்ல நீ வெளியுவோம், ஆளை விரட்டி தள்ளணுங்கிற. லோத்து என்ன சொல்லியிருக்கணும்? அண்ணன் காலில் விழுந்து, அண்ணே இத்தனை வருஷமா நான் இருக்கிறேன், உனக்கு எனக்கு சண்டை கிடையாது, வேலைக்காரங்க தானே சண்டை, அவனுங்களை பிடிச்சி காது மேலே அடித்து வெளியில் தள்ளிடு, அவனுக்கு எனக்கு வேணாம், அவங்கள வேற எங்கேயாவது வச்சிரு, ஆனால் பிரிஞ்சு போகிறத குறித்து என்கிட்ட என்ன செய்யக்கூடாது. அருமையான தேவ பிள்ளைகளை, ரூத்து என்ன சொன்னான் நகோமியை பார்த்து? இந்த பிரிஞ்சு போறத பத்தி ஒரு வார்த்தை கூட, நீ எங்க இருக்கிறியோ உன் வீடு என் வீடு, உன் தேசம் என் தேசம், உன் சாப்பாடு என் சாப்பாடு, உன் ஊரு என் ஊரு, உன் நாடு என் நாடு. இப்ப சொல்றதுக்கு ஒருத்தனே இல்லை. பாஸ்டர் ஏதாவது சொல்லிட்டு போயா, பக்கத்து தெருவில் வச்சிருக்காங்க சபை பெருசா, அங்க ஏசி போட்டிருக்காங்க, ஒரு பேன் போடுறது கூட நீ யோசிக்கிற. அருமையான தேவ பிள்ளைகளை, நீ ஓசியில ஏசி போடுவியோ இல்லை ஏசியில போய் நீ ஓசியா உட்காருவியோ, எனக்கு அது பிரச்சனை இல்லை. பிரிந்து போனன்னா சோதம் கொமோராவினுடைய அழிவில் உன்னைய தப்பு வைக்க யாரும் இல்லை. இருளில் மூழ்கடிக்கப்பட்டது. எனக்கு நியமித்தப்பட்ட பலிபீடத்தை விட்டு நான் போக கூடாதுங்க. மந்தைய பிரிச்சுட்டு போறதா பெருசு. இப்ப இன்னொரு வார்த்தை சொல்லிருக்கலாம்ல லோத்து. இப்படி யோசிச்சு பாருங்க, அண்ணே நான்லாம் போக மாட்டேன், நீ எனக்கு சொல்லு எங்க போகணும்னு, அங்க போறேன். என் இஷ்டத்துக்கு நான் என்ன செய்ய மாட்டேன். மாம்சத்தின் இச்சை அவனுக்குள்ள இருந்ததுனாலதான் இந்த வார்த்தை வரல ஆபிரகாமிட்ட. நீ சொல்லுனே, நான் என்ன பண்ணணும் நீ சொல்லு, எங்க போகணும் நீ சொல்லு. அப்ப ஆபிரகாம் உடனே கர்த்தர்ட்ட போயிருப்பார். அவர் எதுக்கு எடுத்தாலும் கர்த்தர்ட்ட போறவர். கர்த்தர்ட்ட போய் முழங்கால் போட்டு, அப்பா தம்பி இப்படி கேட்கிறான், நான் என்ன பண்ணட்டும்? அவரு சொல்லியிருப்பாரு, விட்டுறப்படாதுடா உன் தம்பிய, உன்னை நான் விட்டனா விடக்கூடாது, பக்கத்திலே வை,
எவன் தப்பு பண்ணானோ அவனை கூப்பிட்டு 2 வெளுத்து அவனை உன் பட்டணத்திலே இல்லாதபடிக்கு என்ன செய்ய, தூக்கி வீசு. முதல்ல இங்க சமாதானம். ஒருத்தனுக்கு இப்படி பண்ணியிருந்தா லோத்துவனுடைய வேலைக்காரன் அத்தனை பேரும் நடுங்கியிருப்பான். ஐயோ, இவங்க எப்படியும் ஒன்று சேர்ந்துக்குவாங்க, நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. நம்ம இந்த குறை சொல்கிற குறை பேசுகிற காரியங்கள்லாம் இருக்கக்கூடாது. நடந்திருக்கும்ல அருமையானவர்களே. தேவ பிரசன்னத்தை விட்டு லோத்து போனான். சோதோம் கொமோரா லோத்து போகும்போது நல்லா இருந்துச்சு. அது ஏதேனை போல இருந்தது, அது கர்த்தருடைய தோட்டத்தை போல இருந்தது. அதுல பாத்தீங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாய், அது சமபூமி, எங்கும் சமபூமியாய் அவர் தேர்ந்தெடுத்து போறார். கண்களுக்கு பார்க்கறதையும் உன் மாம்சத்தை விரும்புற இடத்துக்கு நீ போகாத. உன் ஆவியையும் ஆத்துமாவையும் உன்னை கவனம் செலுத்தி உன்னுடைய பாவத்தை சுட்டி காட்டி உன்னுடைய குறைகளை உன்கிட்ட சொல்லி உன்னை சரி பண்ற ஒரு இடத்துல நீ இருந்தா தான் நீங்களும் நானும் வெளிச்சத்தில் வாழ்கிறதற்கான அர்த்தம். அல்லேலூயா. இல்லைன்னா நம்மளை கொஞ்சம் கொஞ்சமா இருள ஓட்டுரும். சரி, ஆண்டவர் காப்பாத்தினார். இவங்க லேட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இழுத்து கொண்டு வர்றாரு. நல்ல கவனிங்க. நோவாவின் காலத்திலே 3 பேர் இருந்தாங்களா? யாரு பேர் என்ன? மகன் நோவாவினுடைய மகன்களுடைய பேரு சேம், காம், யாபேத். 3 பேருக்கு 3 மனைவிகளை அங்க இருக்கிற காலத்திலேயே மோசமான காலத்திலே தெரிந்தெடுத்தாங்க. ஆனா சோதோம் குமாராவில் இந்த 2 மகள்களுக்கும் மருமகனை இவனால என்ன செய்ய முடியல, தேட முடியல. ஏன் தெரியுமா? பாவத்தின் உச்சத்தில் இருந்த பட்டணம். எனக்கு அருமையான தெய்வ பிள்ளைகளை, இப்ப திரும்பி ஆண்டவர் சொல்றாரு, கையை பிடிச்சு தேவ தூதர்களால் இழுத்து பட்டணத்து வாசலிலே கொண்டு வந்து விடுகிறார். போய் தொலைங்க, இங்க நிக்காதீங்க. நீங்க இருக்கிற வரைக்கும் நான் இந்த தேசத்தை, இந்த பட்டணத்தை என்ன செய்ய முடியாது. எவ்வளவு கிரேஸ் பீரியட் நமக்கு கொடுக்கிறார் ஆண்டவர், எவ்வளவு வாய்ப்பை கொடுக்கிறாரு, எவ்வளவு எச்சரிப்பை கொடுக்கிறாரு. எப்பா, இது இருள் ஆயிப்போச்சு இந்த பட்டணம், நீ இருள நிக்காத, வெளிச்சத்தை நோக்கி. ஆண்டவர் என்ன சொன்னாரு? நீ நான் சொல்ற இடத்துக்கு போன்னு சொன்னார். 3 விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னாரு? கர்த்தருடைய தூதன் மூலமாக 3 விஷயத்தை லோத்துவனுடைய குடும்பத்துக்கு சொல்லப்பட்டது. என்ன? ஹலோ, சமபூமியில் எங்கும் நில்லாதே. 2வது, பின்னிட்டு பாராதே. 3வது, மலைக்கு ஓடிப்போ. சொன்னாங்களா? ஜீவன் தப்பு, மலைக்கு ஓடிப்போ. இந்த 3 விஷயத்துல ஒன்னோட நடக்கல. எனக்கு அருமையானவர்களே, இவன் சமபூமியை பார்த்து தானே போன ஆபிரகாம் விட்டு பிரிஞ்சு போகும்போது இப்ப கர்த்தரே சொல்றாரு, சமபூமியில் எங்கும் போச்சா? இதுக்கு தானே நீ ஓடுன, ஒன்னனை விட்டு இதுக்கு தானே நீ ஓடுன, பிரிஞ்சு போன. உன்னை நேசித்து, உன்னை கண்டிச்சு, உன்னை உணர்த்தி, உனக்கு எவ்வளவு நன்மைகளை செய்து, எப்ப பார்த்தாலும் தான் குடும்பத்தை விட உன்னுடைய குடும்பம், உன்னுடைய பிள்ளைகள், உன்னை குறித்து கரிசனையா இருந்த இந்த பாசக்கார மனுஷனை, அபிஷேகம் பெற்ற மனுஷனை, தேவ வல்லமை நிறைந்த மனுஷனை இந்த பலிபீடத்தை விட்டு நீ ஓடி போன. இப்ப கர்த்தரே சொல்றாரு, சமபூமியில நிக்காத, ஓடிப்போ. 2வது, பின்னிட்டு. ஏன் இந்த வார்த்தையை சொன்னார் நான் யோசிச்சேன். சிங்கம் கூட நடந்து போகும்போது அப்பப்ப பின்னாடி என்ன செய்யும்? திரும்பி திரும்பி பார்க்கும். அது குணம். அது வேற எந்த மிருகமும் அப்படி பார்க்காது, ஓடு அது வாட்டுக்கு. ஆனா சிங்கம் அப்படி இல்லை. அது 4 திசையும் கண்ணோக்கமாகவே இருக்கும். பின்னாடி திரும்பி திரும்பி பார்க்கும். தன்னுடைய அண்ணனாகிய ஆபிரகாமை திரும்பி பார்த்துருக்கணும்ல. அவர் கண்ணு கலங்கி, என் தம்பி போறானே, என் தம்பி குடும்பம் போகுதே, நான்
தெரியாத ஒரு பட்டணத்திலிருந்து என் ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக நான் புறப்பட்டு வரும்போது என் தம்பி என் பின்னாடி வந்தானே, இப்போ என்னை விட்டு திரும்பி போறானேன்னு கண்ணு கலங்கி நிற்கிறத அவன் திரும்பி பார்த்துருந்தான்னா தெரிஞ்சிருக்கும்ல. இப்போ அதே வார்த்தையை கர்த்தர் சொல்றாரு திருப்பி, பின்னிட்டு பாராதே. அருமையானவர்களே, பின்னிட்டு பார்த்த அந்த லோத்துவனுடைய மனைவி உப்பு தூணானாள். தூணை கூட மகள்களும் அவனும் பார்க்க முடியல. பின்னிட்டு பார்க்க கூடாது, சமபூமியில் எங்க நிற்க கூடாது, மலைக்கு ஓடிப்போ. இவன் அப்பையும் மலைக்கு ஓடி போக என்னால் முடியாது, அவ்வளவு தூரமா இருக்கு, நான் அந்த பக்கத்தில் உள்ள இருக்கிற ஊருக்கு நான் இங்க ஓடி போறேன். அதுக்கும் கர்த்தர் இரக்கம் பாராட்டார், நீ போ. அவருக்கு தெரிஞ்சு போச்சு உன் காரிருள மாற்றவே முடியாது, போ. எல்லாம் இருளாய் மாறி போனது, சந்ததி அசிங்கமாய் போனது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, வெளிச்சத்தில் இருக்கிற நாம வெளிச்சத்துல தான் முடிக்கணும். நம்ம வாழ்க்கை அதுக்காக தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கார். அல்லேலூயா. இன்னைக்கு நாம் இருளை நோக்கி பயணிக்க தொடங்கிட்டோம். நமக்கு தெரியல, நாம நினைக்கிறோம் இல்லை நம்ம பிரிஞ்சு போனா வாழ்ந்தரலாம். இல்லை, நீ பலிபீடத்தை விட்டு பிரியக்கூடாது, அபிஷேகத்தை விட்டு பிரியக்கூடாது, உனக்கு நியமிக்கப்பட்ட சபையை கொடுத்து பிரியக்கூடாது, உன் குடும்பத்தை விட்டு பிரிஞ்சிடக்கூடாது. உனக்கு உறவு, உனக்கு ரிலேஷன் இருக்காங்கல்ல, அதை விட்டு நீ ஒரு நாளும் பிரியக்கூடாது. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, கர்த்தரோடு இருக்கணும். லோத்துவ கர்த்தர் எவ்வளவாய் நேசித்து கொண்டு வந்தார். ஆனால் லோத்துவனுடைய வாழ்க்கை இருளிலே முடிந்தது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்னைக்கு நம்ம சமபூமியை மாம்சத்தின் இச்சை. கர்த்தர் உங்களை டெவலப் பண்றத யாராலையும் தடுக்க முடியாது. நீங்க பிரிஞ்சு போனாதான் டெவலப் ஆகலாம் நினைக்கிறீங்க பார்த்தீங்களா, அதுதான் தவறு. பலிபீடத்தை விட்டு பிரியாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க பலிபீடத்தை விட்டு நான் பிரிஞ்சிட்டா சோதோம் குமோராவினுடைய வாழ்க்கையின் உச்சத்துக்கு, அழிவின் உச்சத்துக்கு போனதுக்கு இந்த சோதோம் குமாரனாவினுடைய அழிவிலே லோத்துவனுடைய குடும்பமும் பங்காக மாறி போனது. அன்பானவர்களே, இறுதியாக இதை சொல்லி முடிக்கிறேன். மூன்றாவது, ஜீவனத்தின் பெருமை. சவுல் ராஜா ஒரு கழுதையை மேய்க்க வந்த மனுஷன். 1 சாமுவேல் 28வது அதிகாரம் 11வது வசனம் 19வது வசனத்து வரைக்கும் வாசிப்போமானால், 28 1 Samuel chapter 28 verse 11 onwards. நல்ல கவனிங்க. இந்த ஏறி வர்றது யாரு தெரியுமா? சாமுவேல் தீர்க்கதரிசி. அவர் மரித்து போய்விட்டார். அந்த மரித்து போறதற்கு முன்பதாகத்தான் இந்த மனுஷனை, இந்த சவுல ஆண்டவர் காண்பிக்கிறார். இப்படி ஒருத்தன் கழுதையை தேடி வருவான், அவனை கூப்பிடு, அவன் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், அவன் உயரமானவன், அவனுடைய தோற்றம் ஒரு நல்ல தோற்றம். ராஜாவாக நான் இஸ்ரவேல் ஜனங்கள் கேட்டதுனாலே ராஜாவாக நான் அவனை அபிஷேகம் பண்ண விரும்புகிறேன், அவன் சிம்மாசனத்திலே வைக்க விரும்புகிறான். ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்றார். சாமுவேல் அதே போல கழுதையை தேடிட்டு தீர்க்கதரிசி கிட்ட போன சவுல உட்கார வச்சு அவனுக்கு விருந்து கொடுத்து அவனுக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக அவனை அபிஷேகம் பண்ணி அவனை கர்த்தர் உயர்த்தும்படிக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் சொல்லி இஸ்ரவேலுக்கு முதல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணுகிறான்.
இப்போ யோசிச்சு பாருங்க, திடீர்னு நீங்க ஒரு நாட்டுக்கு போறீங்க, சும்மா டூர் போறீங்க, மலேசியான்னு வச்சுக்குவோம். மலேசியாவுக்கு குடும்பமா நீங்க டூர் போறீங்க. திடீர்னு அந்த மலேசிய கவர்மெண்ட் சொல்லிருச்சு, உங்க குடும்பத்துக்கு முன்னாடி சாஷ்டாங்கமா எல்லாம் பணிந்து கொண்டு உங்க வீட்டுக்காரரையோ அல்லது உங்க வீட்டம்மாவையோ, நீங்க தான் எங்களுடைய தேசத்துக்கு ராஜாவாக உங்களை அபிஷேகம் பண்ண சொல்லியிருக்கிறாரு, நீங்க தான் வந்து சிங்காசனத்தில் உட்காரணும் அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? ஹலோ, நமக்கு சாதாரணமாகவே பெருமையின் உச்சத்தில் தான் நம்ம இருப்போம். ஒரு தேசத்தினுடைய அதிபதிங்கிற ஸ்தானத்தை நமக்கு கொடுத்துட்டா இந்தியாவெல்லாம் அப்படி தூசி தட்டிட மாட்டா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஐடி படிச்சு வேலை கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சு, வேலை கிடைச்சிருச்சுன்னாங்க. எவ்வளவு சம்பளம்? 1.5 லட்சம் ரூபாய். வயசு எத்தனைங்க? 23 வயசு. 23 வயசுல 1.5 லட்சம் ரூபாயா 30 நாளைக்கு? அடப்பாவிகளா! இங்க 50 வயசு 60 வயசு ஒன்று உழைச்சி மாடா உழைக்கிறான், ஓடா தேய்றான். அந்த 30 நாள்ல 10,000 ரூபாய் சம்பாதிக்கிறதுக்குள்ள உசுறு போய் உசுறு வந்துடுது. 1.5 லட்சம் ரூபாய். போனு 2 லட்சம் ரூபாய், வண்டி 2 லட்சம் ரூபாய். அந்த ப்ளூடூத்னு ஒன்று காதில் வச்சிருக்காங்க, 50,000மா. 50,000மா. நீ வச்சிருக்கிற பைபிள் எவ்வளவு? 250 ரூபா. அது ரிடக்ஷன்ல வாங்கினேன், தள்ளுபடியில் கொண்டு வந்து போட்டாங்க. பைபிளில் 250 ரூபா, 50 ரூபா தள்ளுபடி, 200 ரூபா. சூப்பராக இருக்கு. எத்தனை வருஷமா வச்சிருக்கிற? ரட்சிக்கப்பட்ட நாள்லேருந்து இன்ன வரைக்கும் அதே தான். அன்பான தெய்வ பிள்ளைகளை, நம்ம நிலைமை எப்படி இருக்கு பார்த்தீங்களா? ஜீவனத்தினுடைய பெருமை. இப்ப மலேசியாவுக்கு அதிபதி ஆக்கிட்டான்னு வச்சுக்கோங்க. நான் அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருந்தேன், எனக்கு இந்தியாவே பிடிக்கல அப்படின்னு. ஆனா அப்புறம்தான் எனக்கு விளங்குச்சு, எவ்வளவா பிடிக்கலன்னு சொல்றோமோ அவ்வளவா இங்கே உட்கார வச்சிடறாரு ஆண்டவர். நான் உன்னை அங்க வச்சிருக்கிறேன், நீ என்ன பிடிக்கலன்னு சொல்றது? நீ அங்கே உட்காரு, உன்னை வெளியில் நான் கூட்டிட்டு போயிடுவேன். அருமையானது. எனக்கு அப்புறம் தான் விவரம் தெரிஞ்சு, ஓ நம்ம தப்பா சொல்லிட்டோம், நம்ம அப்படி சொல்லக்கூடாது. நிறைய பேர் பார்த்தீங்களா, நான் ஃபாரின் போகிறேன், நான் ஃபாரின் போகிறேன், எதுவுமே போக முடியாது, ரொம்ப கஷ்டம். அமைதியாக இரு. உன் பட்டணத்தை, உன் தேசத்தை, உன் ஜனங்களை, உன் குடும்பத்தை நீ நேசி. எங்க உயர்த்தணுமோ அவர் ஏற்ற காலத்திலே உங்களை உயர்த்தும்படிக்கு அவருடைய பலத்த கரத்துக்குள் அடங்கி இருங்க. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, ஆரம்பமே எப்பயும் சிம்பிளா பண்ண பழகணும். ஆரம்பம் எப்பயுமே அற்பமா இருக்கணும், அப்படிதானே? இந்த ஆரம்பம் அமர்க்கலப்படுத்திட்டோம், முடிவு ஐயோ ஐயோ தான், அதோ கதியா மாறிடும். சிம்பிள் ரொம்ப விரும்புகிறார் ஆண்டவர். அருமையான தேவ பிள்ளைகளை, காணா ஒரு கல்யாணத்தில் குறைவு பட்டுச்சு, அதனால தான் இன்னைக்கு வரைக்கும் உலகம் முழுவதும் பேசப்படுகிறது அந்த கல்யாணம். அல்லேலூயா. குறை இருக்கணும், அப்பதான் அது மகிமையான காரியம். ஆண்டவர் அங்க வாசம் பண்றாருன்னு அர்த்தம். எங்க கல்யாணத்தில் சாப்பாடு எங்களுக்கே கிடைக்கல. எங்களுக்கே கடைசியில் போய் ஹோட்டலில் வாங்கி கொடுத்தாங்க, அந்த கெட்டி சட்னி கூட ஊசி போச்சு. எங்கள் கல்யாணத்தில் அப்படிப்பட்ட நிலைமை. ஆனால் எங்களுக்கு அந்த குறைவுகள் இருந்தது. ஆனால் வாழ்க்கையில் குறைவில்லாமல் மகிமையாக கர்த்தர் வைக்கிறார். ஒவ்வொரு காரியத்தையும் ஆசீர்வாதமாக வைக்கிறார். அல்லேலூயா.
அப்ப கர்த்தர் சவுலை கொண்டு போய் உட்கார வச்சாரு. ஆனா சவுலுடைய அந்த அந்த முதல்ல இருந்த யதார்த்தம், முதல்ல இருந்த அந்த பாசம், முதல்ல இருந்த அன்பு, முதல்ல இருந்த அந்த கீழ்ப்படிதல், முதல்ல இருந்த அந்த பயபக்தி நிறைய பேருக்கு பாருங்களேன். ஆண்டவர் எனக்கு அற்புதம் செய்யறதுக்காக ஜெபம் பண்ணுங்க. வீடு வாங்கணும் பாஸ்டர், வீடு இல்லாமல் வாடகை கொடுத்து 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 நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இந்த வாடகையில் இந்த ஓனர் பையன் மேலே வேற இருந்துக்கிட்டு கீழே வந்து தண்ணி போடாத, மோட்ரு போடாத, வண்டி நிறுத்தாத, பிள்ளைகளை விளையாட விடாத, மாடிப்படி ஏற விடாத, கீழே இறங்க விடாதன்னு டார்ச்சர் பண்ணுறான். ஆகவே கர்த்தர் எங்களுக்கு சொந்த வீடை தரணும். நம்மளும் பெண்கள் ஐக்கியத்தில், புருஷர் ஐக்கியத்தில், சிறுவர் ஊழியத்தில், தனிப்பட்ட ஜபத்தில் எல்லாரும் சேர்ந்து பிள்ளைகளுக்கு ஜெபம் பண்ணி கர்த்தர் வீடு வாங்க வச்சிருவார். அதுக்கப்புறம் அம்னியையும் சரி ஐயாவையும் சரி எந்த ஜபத்திலையுமே நம்ம பார்க்க முடியாது. இப்போ புருஷர் ஐக்கியத்திலையும் பார்க்க முடியாது, பெண்கள் ஐக்கியத்தில் பெண்கள் பார்க்க முடியாது, சிறுவர் ஊழியத்தில் பார்க்க முடியாது. காரணம், கிடைக்க வேண்டியது கிடைச்சிருச்சு இல்லை. நான் சொல்கிறேன், நீங்கள் எப்படி அதை எடுத்துக்கிட்டாலும் சரி, அங்கே குடியிருக்கணும்னா தேவ சமாதானம்னு ஒன்று கர்த்தர் தரணும். நீ வீட்டை வாங்கிட்டதுனால வாழ்ந்துடலாம்னு நினைக்காத. ஆண்டவர் அங்கே புகை அடிச்சு விட்டுருவார், புகை அடிச்சு விட்டுருவார். அதெல்லாம் கொடுக்கறதெல்லாம் ஆண்டவர், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, கர்த்தர் ஐஸ்வர்யத்தையும் சம்பத்தையும் கனத்தையும் அவர் கொடுக்கணும்னா கொடுத்துருவார். நீ கேட்கறதுனால கொடுத்துருவார். ஆனா அனுபவிக்கிற அதிகாரத்தை கர்த்தர் கொடுக்கணும்னா டே டு டே லைஃப்ல ஒவ்வொரு நாளும் நான் ரொம்ப கவனமா கர்த்தரோட இணைஞ்சிருக்கணும். அல்லேலூயா. இந்த ஜீவனத்தின் பெருமை ஒன்றும் இல்லை. ஒருத்தர் பேசுகிறாருன்ட்டு, நான் மீன் வாங்கினா கூட 5 கிலோ தான் வாங்குவேன். எனக்கு முதல்ல புரியல ஏன் அந்த வார்த்தையை அவர் சொல்கிறாரு. இவங்க இருக்கிறதே 3 பேர், அதுலேயும் மீன் தின்ன முடியாது, தின்னவும் தெரியாது அவங்களுக்கு. எதுக்கு 5 கிலோ? அவர் அந்த 5 கிலோ நாங்கள் வாங்கிறது அவர் பெருமையா? எப்படி மற்றவங்கெல்லாம் வாங்கிறதுக்கே தகுதி இல்லாதது போலவும் சில பேர் பார்த்தீங்கன்னா, சார் நான் போட்டிருக்க பேண்ட் இருக்கு பார்த்தீங்களா, 2500 ரூபா. எனக்கு தெரியும் நீ எவ்வளவு பிராண்டு போட்டாலும் நல்லா இருக்காது. ஆனால் நாங்கள் அன்பிராண்டா இருக்கிறதுலையே லீஸ்டாக போட்டாலும் சூப்பராக இருப்போம் கர்த்தருக்கு முன்னாடி. அல்லேலூயா. மகிமையா கர்த்தர் வச்சிருப்பார். 2000 ரூபாய்க்கு நீ உடுத்திட்டு போறத ஒருத்தரும் கேட்க மாட்டான். 250 ரூபாய்க்கு ரோட்டில் போட்ட கடையில் வாங்கி போடுவோம் பாருங்க, எங்க வாங்கினேன்னு கேட்பான். அதுதான் கர்த்தர். ஜீவனத்தினுடைய பெருமை நமக்கு எந்த சூழ்நிலையிலும் வரக்கூடாது. இப்ப இவனுக்கு இருந்தது என்ன தெரியுமா? துணிகரமான 1 சாமுவேல் 28வது அதிகாரத்தை நீங்க கொஞ்சம் கவனிச்சு நீங்க பாருங்களேன். வேதம் சொல்லுகிறது, தொடர்ந்து வாசிங்க அந்த வசனத்தை. 11, இது 28வது அதிகாரம் 11ல இருந்து நம்ம வாச்சோம், விட்டதுல இருந்து வாசிங்க சிஸ்டர். ராஜா அவளை பார்த்து, நீ பயப்படாதே, நீ காண்கிறது என்ன என்று கேட்டான். அதற்கு அந்த ஸ்திரீ, தேவர்கள் பூமிக்குள்ளிருந்து ஏறி வருகிறதை காண்கிறேன் என்று சவுலுக்கு சொன்னால். அது படிச்சு முடிச்சுட்டான். நம்ம அவங்க போத்திட்டு வர்றாரு சாமுவேல். அடுத்தது சமுலை, அவருடைய ரூபம் என்ன என்று அவளை கேட்டான். அதற்கு அவள், சால்வை போர்த்து கொண்டிருக்கிற ஒரு முதிர்ந்த வயதான மனுஷன் எழும்பி வருகிறான் என்றால். அதனாலே சவுல் அவன் சாமுவேல் என்று அறிந்து கொண்டு தரை மட்டும் முகங்குனிந்து வணங்கினான். சாமுவேல் சவுலை நோக்கி, நீ என்னை எழும்பி வர பண்ணி என்னை கலைத்தது என்ன என்று கேட்டான். கலைத்தது என்ன என்றால், அதற்கு சவுல் நான் மிகவும் நெருக்கப்பட்டிருக்கிறேன். இந்த வார்த்தைகளை நீ எல்லாரும் கவனிங்க. சவுல் செத்து போய் கல்லறைக்குள்ள ஒரு சூனியக்காரி மூலமாய் எழுப்பப்பட்ட ஒரு சாமுவேல் ரூபம் பேசுறத இவன் கவனிச்சுக்கிட்டு இருக்கிறான்.
அப்ப அந்த சாமுவேல் சொல்றாரு, வாசிங்க. பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், பெலிஸ்தர் எனக்கு விரோதமாய் யுத்தம் பண்ணுகிறார்கள், நான் நெருக்கப்பட்டிருக்கிறேன், தேவனும் என்னை கைவிட்டார். அவர் சொல்றாரு, சாமுவேல்ட்ட சொல்றாரு சவுல், கர்த்தரும் என்னை கைவிட்டார். அவர் தீர்க்க தரிசனங்களிலாவது சொப்பனங்களிலாவது எனக்கு மறு உத்தரவு அருளுகிறதில்லை. ஆகையால் நான் செய்ய வேண்டியதை நீர் எனக்கு அறிவிக்கும்படிக்கு உம்மை அழைப்பித்தேன் என்றான். அருமையானவர்களே, ஏன் ஒரு ராஜாவுக்கு இந்த நிலைமை? கழுதையை தேடி வந்த ஒருத்தனை ராஜாங்கத்தில் உட்கார வச்சார். நம்ம எல்லாம் இந்த ஸ்தானத்துக்கு தகுதியானவங்களா? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு இமி அளவு கூட தகுதி கிடையாது. நமக்கு ஒரு நல்ல ஒரு ஸ்தானத்தை, சபையிலே ஒரு நல்ல மதிப்பு, குடும்பத்திலே ஒரு நல்ல தகப்பன் தாய் என்கிற ஸ்தானம், நல்ல சகோதரன், நல்ல ஒரு மாமியார் மருமகள் என்கிற ஸ்தானம், ஒரு நல்ல அபிஷேகம் உள்ள பிள்ளைகள், எல்லாத்தையும் கர்த்தர் கொடுத்து இந்த சமுதாயத்திலே நன்மதிப்பை கொடுத்து எல்லாவற்றிலும் கனமான பாத்திரமாய் கர்த்தர் வச்சிருக்கிறார். இந்த சவுலை அப்படிதான் வச்சார். அற்பமாய் எண்ணப்பட்டவனை கர்த்தர் சிம்மாசனத்திலே உட்கார வச்சு அழகு பார்த்தார். ஆனா இவனுக்கு காசு, பணம், இந்த செல்வாக்கு, இந்த நன்மதிப்பு, இந்த எல்லாம் வந்தோடனே ஜீவனத்தின் பெருமையும் அவனுக்குள்ள வந்துருச்சு. அருமையானவர்களே, ஆசாரியனை தவிர, சாமுவேல் தீர்க்கதரிசியை தவிர வேற யாரும் பலியை கொண்டு போய் என்ன செய்யக்கூடாது? பலி செலுத்தக்கூடாது. ஆனா இவன் துணிகரமாய் போய் பலி செலுத்தினபடியினாலே இவனுடைய ராஜ்ய பாரம் நிலைக்காமல் அவனை விட்டு விலகி போனது. இப்ப யாருகிட்ட போய் முறையிடுறதுன்னு தெரியல. ஆண்டவர் தீர்க்க தரிசனங்களிலோ அல்லது சொப்பனங்களிலோ அல்லது தரிசனங்களிலோ தீர்க்க தரிசிகளை வைத்தோ ஆண்டவர் எதுவுமே சவுல்ட்ட பேசல. ஆகவே வேற வழி தெரியாம ஒரு சூனியக்காரியை பிடித்து அவள் மூலமாய் கல்லறைக்குள் இருந்த சாமுவேலின் ஆவியை, ரூபத்தை அவர் கேட்கிறாரு, என்னை ஏண்டா நீ டிஸ்டர்ப் பண்ண? என்னை ஏண்டா டிஸ்டர்ப் பண்ண? நான் வந்து உறங்கிட்டு இருக்கிறேன், என்னையே நீ வந்து இங்க எழுப்பிக்கிட்டு இருக்கிற. அப்பதான் சொல்ற, நான் ரொம்ப நெருக்கப்பட்டிருக்கிறேன். இப்பதான் நீ நெருக்கப்பட்டிருக்கன்னு தெரியுதா? அருமையானவர்களே, உங்களை கர்த்தர் எந்த அளவுக்கு உயர்த்தினாலும் உங்களுடைய தாழ்மை, உங்களுடைய அபிஷேகம் ஒருபோதும் நீங்கள் இழந்து போகாதபடிக்கு ஜாக்கிரதையாயிருக்க கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் உயர்த்துவார், எந்த நிலைக்கு வேணாலும் உயர்த்துவார். வீடு வாசல் இல்லையா? கர்த்தர் வீடு வாசலை ஏற்படுத்துகிற கர்த்தர். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், ஆண்டவர்கிட்ட 2 ட்விஸ்ட் இருக்கு தெரியுங்களா? ஒன்று, உங்களை வீடை கட்ட வைப்பார். உங்களுக்கு காசு கொடுத்து வீடு கட்ட வைப்பார். இல்லைன்னா கட்டுன வீடை வாங்க வைப்பார். 3வது ஒரு ஆசீர்வாதம் இருக்கு. அதுக்கு நீங்க தயாராயிட்டீங்க, எவன் கட்டுனானே தெரியாது, யாரு காசு கொடுத்தான்னு தெரியாது. ஆனா நீங்க அதை அனுபவிக்கும்படி கர்த்தர் உங்களுக்கு அதிகாரம் கொடுப்பார். நீ கட்டாத வீட்டையும் வெட்டாத கிணற்றின் நீரூற்றையும் உனக்கு தருவேன். அல்லேலூயா. ஆண்டவர் செய்வாருங்க. இதெல்லாம் blessing of God. இப்ப இந்த சவுலனுடைய ஜீவனத்தின் பெருமை. இப்ப சாமுவேல் என்ன சொன்னார்? அந்த வார்த்தையை வாசிங்க. சாமுவேல் என்ன சொல்றார்? எழும்பி வந்து அதற்கு சாமுவேல் கர்த்தர் உன்னை விட்டு விலகி உனக்கு சத்துருவாய் இருக்கும்போது நீ என்னிடத்தில் கேட்பானேன். கர்த்தர்
கர்த்தர் என்னை கொண்டு சொன்னபடியே செய்து முடித்து ராஜ்யத்தை உன் கையிலிருந்து பிடித்து அதை உன் தோழனாகிய தாவீதுக்கு கொடுத்து விட்டார். நீ கர்த்தருடைய சொல் கேளாமலும் அமலேக்கின் மேல் அவருக்கு இருந்த கோபத்தின் உக்கிரத்தை தீர்க்காமலும் போனபடியினால் கர்த்தர் இன்றைய தினம் உனக்கு இந்த பிரகாரமாக செய்தார். கர்த்தர் உன்னுடைய ஜனமாகிய இஸ்ரவேலரையும் பெலிஸ்தர் கையில் ஒப்பு கொடுப்பார். நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள். இஸ்ரவேலின் பாளையத்தையும் கர்த்தர் பெலிஸ்தரின் கையில் ஒப்பு கொடுப்பார் என்றான். எனக்கு அருமையான தேவ பிள்ளைகளை, இந்த கடைசியா சொன்ன வார்த்தையை கொஞ்சம் அண்டர்லைன் பண்ணிக்கங்க. நாளைக்கு இந்நேரத்தில் நீயும் உன் குமாரரும் நான் எப்படி சொகுசா படுத்து தூங்கிட்டு இருக்கிறனோ அதே இடத்துக்கு நீங்க என்ன செய்ய போறீங்க? அருமையான தேவ பிள்ளைகளை, வெளிச்சத்தில் ஆரம்பித்தவனுடைய சவுலின் வாழ்வு இருளில் முடிந்தது. காரணம் என்ன தெரியுமா? கர்த்தருடைய சொல் கேளாமல் போனபடினாலே, கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்காததுனாலே. இன்னைக்கு ஜீவனத்தின் பெருமை நான் பலமுறை சொல்றதையும் இப்ப மறுபடியும் நினைவுபடுத்துகிறேன். உன் வீட்டை குறித்து பெருமை பாராட்டாத. உனக்கு கர்த்தர் நிறைய பணம் கொடுத்திருக்கிறாரா, பெருமை பாராட்டாத. உன் பிள்ளைகளை குறித்து நீ பெருமை பாராட்டாத. உன் பிள்ளைகளுடைய அழிவுக்கு நீ வித்திட்டு கொண்டிருக்கிறாய். அருமையானவர்களே, யாக்கோபுக்கு எத்தனை பிள்ளைகள்? ஹலோ, 12 குமாரர்கள். யோசேப்பு ஆமா ஒரு குமாரத்தி தீனாள். 12 குமாரர்கள், ஒரு குமாரத்தி தீனாள். நல்ல கவனிங்க, யோசேப்பு சொப்பனம் கண்டு சொல்லுகிறான். எல்லாரும் கேட்கிறாங்க, அவன் மேல கோபப்படுறாங்க. ஆனா யாக்கோபு அதை தன் மனதிலே வைத்துக் கொண்டான். ஏன் அதை வைத்துக் கொண்டான் தெரியுமா? ஒன்னு பொறாமப்படுவாங்க, இல்லைன்னா பெருமை பேசுவாங்க. இது 2 தான் நடக்கும். தகப்பன் பெருமைப்படக்கூடாது என்பதற்காகத்தான் அவன் தன் மனதிலே அதை வைத்துக் கொண்டான். அவனுக்கு தெரியும், கர்த்தர் சொப்பனத்திலே சொன்னதை அவர் எப்படியும் நிறைவேற்றுவார். ஏன்னா ஆண்டவர் சொன்னாரு, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்படியே நடத்திட்டு இருக்கிற தேவனை பற்றி யாக்கோபுக்கு நல்ல தெரியும். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, உன் வாகனத்தை பற்றி நீ பெருமை பாராட்டாத. வேணாம், பெருமையே வேணாம். எந்த ரூபத்திலையும் பெருமை. நீ பொருள் எல்லாம் வாங்குறியா, பெருமை பாராட்டாத. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணு. எனக்கு அருமையான, எனக்கு என்னுடைய பெற்றோர் சொல்லி கொடுத்த ஒரு ஜெபம், எந்த பொருள் வாங்கினாலும் அதை ஜெபம் பண்ணுவேன். ஈவன் பேஸ்ட், நான் காசு கொடுத்து வாங்க எனக்கு அதை தருகிறார், பணத்தை தர்றார். ஆனா எத்தனையோ பேர் இந்த பூமியில அதுக்கு கூட வாய்ப்பு இல்லாமல் இருக்காங்க. அதை நான் பேஸ்ட்டை எடுப்பேன், அந்த கவர்லேருந்து பிரிக்கி முன்பதாக, ஆண்டவரே இதை கொடுத்ததுக்காக ஸ்தோத்திரம். ஒரு வஸ்திரம் வாங்கினேன், அதை போடும்போது பாஸ்டர்மா ஜோமனி கொடுப்பாங்க, அப்புறம் நான் போடுவேன். பிள்ளைகளுக்கு ஜோமனி கொடுப்போம், அவங்க போடுவாங்க. இதை பழக்குங்க, பெருமை வராது. எனக்கு அருமையானது, எந்த ரூபத்திலையும் பெருமை தலை தூக்குமே, ஆனால் நம்முடைய வாழ்க்கை இருளுக்குள்ள போயிடும். நம்ம வாழ்க்கை மட்டுமல்ல, நம்முடைய பிள்ளைகள், நாம் எதிர்காலமாய் நம்பிக்கொண்டிருக்கிற எதிர்கால சந்ததியை நாம் அவர்களை தான் நம்பி இருக்கிறோம். அவர்களும் இருளிலே மூழ்கடிக்கப்பட்டு விடுவார்கள். நீங்களே இருளில் தள்ளிடாதீங்க.
பாராட்ட வேணும்னு பாராட்ட வேணாம் நான் சொல்லல, பாராட்டுங்க. கொஞ்சம் கவனமா வார்த்தைகளை பயன்படுத்துவோம். ஏன் தெரியுமா? நீங்க இந்த ஜீவனத்தின் பெருமைக்கு இவ்வளவு இடம் கொடுத்தா கூட போதும், அவன் முழு சீட்டையும் பிடிச்சு உட்காந்துருவான். அருமையான தெய்வ பிள்ளைகளை, மாம்சத்தை கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சிம்சோனின் வாழ்க்கை இருளில் முடிந்தது. லோத்துவனுடைய வாழ்க்கை வெளிச்சத்தில் ஆரம்பித்து இருளில் முடிந்தது. இந்த சவுலின் வாழ்வு வெளிச்சத்தில் கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்தினார், ஆனால் இருளில் முடிந்தது. உங்க வாழ்க்கை எப்படி? சிந்தித்து பாருங்கள். இந்த பகுதியில் எதிலெல்லாம் நாம குறைபட்டிருக்கிறோம்? கண்களுக்கு தீனி போடாதீங்க. கண்கள் விரும்புகிறதெல்லாம் வாங்கணும்னு நினைக்காதீங்க. சொல்லுங்க, கண்கள் விரும்புறத தாமதப்படுத்துங்க, காலதாமதம் பண்ணுங்க. அது வேணான்னு சொல்லுங்க. பிள்ளைகளுக்கு சொல்லுங்க, முடியாது, நாளைக்கு பார்க்கலாம், அடுத்த மாதம் பார்க்கலாம், அடுத்த வாரம் நம்ம பார்க்கலாம். காலதாமதம் பண்ணுங்க. அந்த டிலே, அந்த பிள்ளைகள் புரிந்து கொள்ளக்கூடிய அவகாசத்தை கொடுங்கள். உன் கண்கள் அது விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நீங்க கொடுக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க தொழிலாள்கிட்ட மாட்டிக்கிட்டீங்கன்னு அர்த்தம். அருமையானவர்களே, இன்னைக்கு பல தொழிலாள்கள் நிறைய பேரை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. உங்க அபிஷேகத்தை புடுங்கிறதுக்கு, உங்களுக்கு கொடுத்த வல்லமையை புடுங்கிறதுக்கு, உங்களுக்கு இருக்கிற மகிமையை எடுத்து போடுறதுக்கு. அது எந்த ரூபத்தில் வேணுமானாலும் வரலாம். எனக்கு அருமையானவர்களே, லோத்துவனுடைய அனுபவத்தை நீங்கள் பாருங்கள். லோத்துவனுடைய வாழ்க்கை முழுவதும் பிரிந்து போகிறதெல்லாம் இருந்துச்சு. பிரிந்து போகிறவன் தன் இச்சையின்படி பிரிந்து போகிறான். நான் பிரிந்து போறதுக்காக என்னை கர்த்தர் அழைக்கலைங்க. பிரிஞ்சு போறவங்களை கூட்டி சேர்த்து இழுத்து பிடித்து அதை சரி செய்து கொண்டு போவதற்காக கர்த்தர் நிறுத்தி இருக்கிறார். அல்லேலூயா. எனக்கு அருமையான தேவ பிள்ளைகள், நோவாவின் காலத்தில் பிரிந்து போனார்கள், ஆனால் சேர்ந்திருந்த அந்த குடும்பம் பாதுகாக்கப்பட்டது. நீங்க நோவாவின் குடும்பத்தை போல இருங்க. பிரிந்து போன லோத்துவினுடைய மனைவி உப்பு தூணானாள். நீங்கள் நான் அதற்காக அழைக்கப்படலை. நம்மளை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய தயாரா இருக்கார். லோத்துவனுடைய வாழ்க்கையை நினைத்து பாருங்கள். மாம்சத்தினுடைய இச்சை வேணாம். மாம்சம் நிறைய விரும்பும், இந்த மாம்சம் நிறைய ஆசைப்படும், இந்த மாம்சம் நிறைய கேட்கும். இது வேணும், அது வேணும், அவங்கள போல வாழணும், இவங்க யாரை போலையும் நம்ம வாழணும்னு நீங்க நினைக்காதீங்க. இயேசுவை போல இருக்கணும்னு நினைங்க போதும். ஏன் தெரியுமா? இயேசுவுக்கு இந்த உலகத்தின் மேல எந்த விதமான விருப்பமும் கிடையாது. ஏன்னா அவருக்கு தெரியும், இந்த உலகம் நமக்கானது அல்ல. This world is not our home. இந்த உலகம் நம்முடைய வீடு அல்ல. பரலோகம் தான் நம்முடைய குடியிருப்பு. அல்லேலூயா. நம்முடைய வீடு அங்க இருக்கு. அவர் நமக்காக பளிங்கு வீதி ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். ஒருவேளை நாம் அங்க சந்திக்க வாய்ப்பு கிடைக்குமானால், சார் நீங்க என்ன பண்றீங்க? நான் 100 பேருக்கு அதிபதியா இருக்கேன் சார். நீங்க என்ன பண்றீங்க மேடம்? நீங்க அங்க இவ்வளவு தூரம் ஜப வாழ்க்கையில் இருந்தீங்களே, நீங்க இங்க எப்படி இருக்கிறீங்க? உங்களை ஆண்டவர் எப்படி வச்சிருக்காரு? நான் 1,00,000 பேருக்கு அதிபதியாக இருக்கேங்க. ஒரு பட்டணத்துக்கு அதிபதியாக இருக்கிறேங்க. 1000 வருஷ அரசாட்சியிலே கர்த்தர் அதை நம்முடைய கண்களுக்கு முன்பதாக நடத்த போகிறார். அல்லேலூயா. அதனாலதான் 1000 வருஷ அரசாட்சி. எனக்கு அருமையானவர்களே, நீங்கள் அடிமைகளாக இருக்க போகிறீர்களா, ஆளுகை செய்ய போகிறீர்களா? லோத்து அடிமையாக மாறி போனான். இருளிலும் சவுல் தன்னுடைய வாழ்க்கையில ஜீவனத்தின் பெருமை எந்த ரூபத்தில் கர்த்தர் எது கொடுத்து, காஸ்ட்லியா கொடுத்தாலும் ஸ்தோத்திரம், ஒருவேளை லீஸ்டா கொடுத்தாலும் ஸ்தோத்திரம். உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை கர்த்தருக்கு மகிமைப்படுத்துங்க. அதனால கர்த்தரை நீங்க கொண்டாடுங்க, செலிப்ரேட் பண்ணுங்க, ஒன்றும் தப்பு இல்லை. ஆனா எந்த நிலையிலும் ஜீவனத்தின் பெருமைக்கு நம்ம இடம் கொடுத்துடக்கூடாது. அவங்களை விட என்னை நல்ல கர்த்தர் வச்சிருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. அது நினைக்க கூடாது. அது ஜீவனத்தின் பெருமை. நீங்க இப்படி சொல்லலாம், ஆண்டவரே
மகிமையா எப்படியோ கிடந்த என்ன நீங்க நல்லா வச்சிருக்கிறீங்கப்பா, நல்லா வச்சிருக்கிறீங்க. இன்னும் நான் உமக்கு கீழ்ப்படிஞ்சு இருக்கணும். வேண்டுதலோடு விண்ணப்பத்தோடு. ஜீவனத்தின் பெருமை விழுதலுக்கு முன்னானது மனமேட்டிமை. மனமேட்டிமையானவர்கள் ஒருபோது ஜெயிச்சதில்லை. அருமையானவர்களே, எத்தனையோ பேரை நான் என்னுடைய வயதுல நான் பார்த்திருக்கிறேன். ஆஸ்திகள் இருக்கிறது எல்லாம் இருந்தது. ஆனா நடு முச்சந்தியில வச்சு தன்னுடைய தாயை பார்க்க வேண்டிய ஒரு நிலை. கோடிக்கு அதிபதி சொன்னோம்னா தங்க தட்டுல எல்லாம் வந்து நிற்கும். ஆனால் தன்னுடைய தாயை பார்க்க முடியல. பிரச்சனை, சண்டை. முச்சந்தியில வச்சு தாயை பார்த்து இறுதி சடங்கை கூட செய்ய முடியல. அருமையானவர்களே, யாக்கோபு எடுத்துக்கங்க. யாக்கோபு எகிப்திலே மரித்து போகிறான். அப்ப யோசேப்பு கிட்ட ஒரு சத்தியம் வாங்கிக்கிறாரு. இந்த இடத்தை விட்டு, இந்த அடிமைத்தனத்தை விட்டு நீங்கள் நம்முடைய தாய் நாட்டுக்கு நீங்க போவீங்க. பாலும் தேனும் ஓடுகிற நம்முடைய தேசத்துக்கு கர்த்தர் கொண்டு போகும்போது என்னுடைய எலும்புகளை நீ எடுத்துட்டு போக மறந்துடாத. அதுவல்லவா ஆசீர்வாதம். உயிர் புரியும் தருமையில கூட நம்முடைய சொந்த பந்த உறவுகள், நட்புகள், வட்டாரங்கள் எல்லாம் நின்று அப்படியே நம்மளை பாட்டு பாடி பரலோகத்துக்கு நம்மளை கொண்டு போகிற ஒரு அனுபவம். அதை விட இந்த உலகத்திலே செல்வ சீமானாக சீமாட்டியாக வேறு ஒருவரும் வாழ்ந்துட முடியாது. அல்லேலூயா. அப்படிலாம் கண் கூட பார்க்கணும். அனாதைய போல நீங்களும் நானும் போயிடக்கூடாது. எடுத்து போடுறதுக்கு ஆள் இல்லாமல் போயிடக்கூடாது. அன்பானவர்களே, இந்த 3 காரியங்களை மனதிலே வைங்க. கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. இதுல ஒரு துளி அளவு நம்ம வாழ்க்கையில் இருந்தாலும் இந்த நிமிஷத்துல ஏசப்பா என்னை விட்டதை அகற்றி போடுங்க. ஒருவேளை நான் இப்படி எண்ணத்தில் நான் இருந்தேன், இன்னைக்கு நீங்க என்னோட தெளிவா நீங்க பேசியிருக்கிறீங்க. இதுதான் எனக்கு கிடைச்ச வாய்ப்பு நான் நினைச்சு அதை உபயோகப்படுத்த பார்த்தேன். இல்லை, அது தவறுன்னு கர்த்தர் உணர்த்திருக்கிறீங்க. நான் அதுக்கு கீழ்ப்படுகிறேன்னு ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுப்பீர்களே ஆனால் சரண்டர் பண்ற ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் மறுபடியும் ஒரு வெளிச்சத்தை கர்த்தர் பிரகாசிக்க பண்ண அவர் வல்லமை உள்ளவர். நம்ம எல்லாரும் அப்படி எழுந்து நிற்போம். Let us all stand to our feet. எல்லாரும் மன உருக்கத்தோடு இந்த வார்த்தையை பிடித்துக் கொள்ளுங்க. ஆண்டவரே, மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை எனக்குள்ள எவ்வளவேன்னு வந்துடக்கூடாது. ஆண்டவரே, நான் இந்த நேரத்தில் என்னை நான் அர்ப்பணிக்கிறேன். என் குடும்பத்தை நான் அர்ப்பணிக்கிறேன். என் பிள்ளைகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். என் சகோதர சகோதரிகளை நான் ஒப்பு கொடுக்கிறேன். இந்த சபையை நான் அர்ப்பணிக்கிறேன். ஆண்டவரே, அப்பா, தேவ கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. என் கண்கள் விரும்புகிற காரியங்கள் எல்லாம் நாங்க கொடுக்க கூடாது. இந்த கண்கள் விரும்புகிற காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்க கூடாது. மாம்சத்தின் இச்சைக்கு நாங்கள் இடம் கொடுக்க கூடாது. ஜீவனத்தின் பெருமை எங்களுக்குள்ள வரக்கூடாது. எது கொடுத்தாலும் கர்த்தர் கொடுத்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். எந்த உயர் பதவியை கொடுத்தாலும் கர்த்தர் உயர்த்தினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எனக்கு ஜீவன் தந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் என்னை வாழ வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். உயர்த்துங்கப்பா. எங்களுக்குள்ள இருக்கிற எல்லா பிரிவினை ஆவிகளும் மறையட்டும். பிரிஞ்சு போனாதான் உயர்வு இருக்கு. சமபூமிக்கு போயிட்டா நல்லா வளர்ந்துடலாம். கொஞ்சம் தூரமா இருந்தோம்னா நல்ல சமாதானம் கிடைக்கும். இறுதியில் அது இருளிலே உன்னை மூழ்கடிக்கும். இருளின் ஆழத்துக்குள் உன்னை கொண்டு போகும். அதுக்கப்புறம் வெளியில வெளிச்சத்தில் நீ பார்க்க முடியாது.
உன் கண்கள் பிடுங்கப்படும் முன்பதாகவே நீ சுதாரித்துக் கொள். தெலிலாலை விட்டு நீ விலகி இருக்க வேண்டும். எச்சரிப்பு கொடுக்கும் போதே நீ அந்த இடத்தை விட்டு நீ காலி செய்ய வேண்டும். ஜீவனத்தினுடைய பெருமை எங்களை விட்டு அகற்றுவீராக. யாரெல்லாம் அந்த காலை வேளையிலே கர்த்தருடைய வார்த்தைக்கு ஒப்பு கொடுத்து சரணடைந்து சொல்லுகிறார்களோ அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் இந்த 3 காரியங்களை அகற்றி கண்களை நீச்சை, மாம்சத்தின் நீச்சை, ஜீவனத்தின் பெருமையை அகற்றி போட்டு தேவ சமாதானம், தேவனுடைய உயர்வு, தேவனுடைய வளர்ச்சி, பெருக்கத்தை கர்த்தர் பிள்ளைகளுக்கு தர வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கேட்டி சேரனுமே, இன்னும் உம்மை அறியனுமே, இன்னும் கேட்டி சேரனுமே. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். உலகம் எல்லாம் மாயையா, உலகம் எல்லாம் மாயையா, உம்மன் ஒன்றே போதுமையா, உம்மன் ஒன்றே போதுமையா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். ஹல்லேலூயா. பிரசன்னம் பிரசன்னம் தேவ பிரசன்னம். எங்கள் ஆவியானவரே, தேவன் உங்கள் ஒவ்வொருவரோடு பேசியிருக்கிறார். The Lord has been spoken to each every one of us today. ஆவியானவர் உங்களுடைய வாழ்க்கையை தொட்டிருக்கிறார். கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவனத்தின் பெருமை. சிம்சோனும் லோத்துவும் சவுலும் இதற்கு முன்னுதாரணமாகிவிட்டார்கள். வெளிச்சத்தில் இருந்தவர்கள் இருளுக்குள் தள்ளப்பட்டார்கள். யோபு சொன்னது போல கர்த்தரே அவர்களை இருளுக்குள் தள்ள வேண்டிய நிர்பந்தம் வந்தது. இப்பயும் ஒரு தருணத்தை கர்த்தர் நமக்கு கொடுக்கிறார். Our God is a God of second chance. God has been given one more opportunity for each every one of us to repent and turn into God. தேவன் பக்கமாய் திரும்பவும் மனம் திரும்பவும் கர்த்தர் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். நீங்க எதை பெரிதா நினைக்கிறீங்களோ அதை இழந்து போகும்படியான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்படுவோம். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம், எங்களை கீழ்ப்படுத்துகிறோம், எங்களை சரணாகதி அடைகிறோம், எங்களை விட்டு கொடுக்கிறோம். ஆண்டவரே, இந்த காலை வேளையில எங்களோடு பேசின வார்த்தைகளுக்காக நன்றி. கூடி வந்த சிறியோர், பெரியோர், முதியோர், வாலிபர், இளைஞர்கள் அத்தனை பேரையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. உம்முடைய வசனத்தின்படி கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளை பெருக பண்ணும், உயர்த்துங்க, பலப்படுத்துங்க, ஆசீர்வதிங்க. இயேசு கிறிஸ்துவின் சர்வ வல்லமையுள்ள நாமத்தினாலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென்.
எல்லாரும் சேர்ந்து செல்வோம். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் கர்த்தராயிருக்கிற இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை சமாதானமும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியமும் நாம் அனைவரோடு கூட அவருடைய வருகை பரியந்தமும் என்றென்றைக்கும் இருப்பதாக. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாருக்கும் ஸ்தோத்திரம்.